पदे राम 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 सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकीकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेव सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शिवशौनक भीष्मदल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परमो भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவணயத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம நரசிம்ம அவதாரத்தை பத்தி பார்த்துன்னு வரோம். பிரகலாத் சரித்திரம். அதுல ஹிரண்யகசிபனுடைய கொடூரமான அதிகாரங்கள் தாக்குப்பிடிக்க முடியாம தேவரெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவளுடைய இடத்தையே அபகரிச்சுட்டு சத்வலோகத்தை ஆக்கிரமிச்சுட்டு அங்க இருக்கிற பவழ படிக்கட்டுகள் அப்படியேப்பட்ட எல்லா மரகத மாணிக்கங்கள் இவைகளால் தொங்கவிடப்பட்ட தோரணங்கள்ல சந்தோஷப்படுது. பால்நுரை கொப்பான பஞ்சனை கிழங்குகள் நிறைஞ்சிருக்கு. அருமையான வாவிகள், அங்க தோட்டங்கள், அழகான பழங்கள், மயில்கள், கோயில்கள், அங்க இருக்கிற அப்சர ஸ்திரீகளுடைய கால் சலங்கைகளுடைய ஒலிகள், இவைகள்லாம் அது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், பலவிதமான சுகபோகங்கள் எல்லாம் அங்க அனுபவிக்கின்றான். அங்கங்க மலைகள், குகைகள், இவைகள் அவனுக்கு கிரீடாஸ்தானங்களாக இடங்களாக இருந்தன. இப்படிலாம் ஹிரண்யகசிபு பலவிதமான சௌக்கியங்களை அனுபவிக்கிறான். இது சொர்க்கலோகம் மட்டும் இல்லை, கந்தர்வலோகத்துக்கு போறான். எல்லாரையும் படிச்சுட்டான். யக்ஷலோகம், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், உரகர்கள், எல்லா லோகங்களையும் நாகலோகம் எல்லாத்துலயும் போய் அவன் சுகபோகத்தை அனுபவிக்கிறான் ஹிரண்யகசிபு. ஆனா இவ்வளவும் அடைந்தும் இந்திரியங்களை மனசு அடக்காததுனால இவ்வளவு அவனுக்கு திருப்தி கொடுக்கலையாம். அவனுக்கு கவலை தான் கொடுத்தது. இந்திரியங்களை வெல்லாததுனால அவனுக்கு நிம்மதி இல்லாம தான் இருந்தானாம், திருப்தி இல்லாம தான் இருந்தானாம். அப்ப தேவர்கள்லாம் அழிக்கிறார்கள். இந்த ஹிரண்யகசிபனுடைய கொடுமை ரொம்ப நாளா நீடிக்கிறது, யுக கணக்குல. அப்ப தேவர்கள்லாம் என்ன பண்றதுன்னு பகவானை சரணம் அடைகிறார்கள். தஸ்யோ உக்ரதண்ட சம்பிக்னா உக்கிரமான தண்டனை விதிக்கிறான். சின்ன சின்னது ஏதோ தவறு இருந்தா கூட பயங்கரமா கடுமையான தண்டனை விதிக்கின்றான். யாரு? ஹிரண்யகசிபு. தஸ்ய உக்ரதண்ட சம்பிக்னா சர்வே லோகா சபாலகாக, இந்த உலகங்களும் துன்பத்தை அடைகின்றன. எங்குமே யாகங்கள் நடக்கூடாது. அதாவது பகவானை குறித்து யாகங்கள் நடக்கூடாது. யாகத்துடைய அவிர்வாகங்களை இவனே வாங்கிக்கிறான். தேவரெல்லாம் வாயு போஜனங்கள், வாயுவையே போஜனமாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எல்லா தர்மங்களையும் கெடுக்கிறான். பிராமணர் தர்மங்களை எல்லாம் கெடுக்கிறான். வர்ணாசிரம தர்மங்கள் எங்கேயுமே நடைபெறாதபடி அப்படி எல்லாத்தையும் கெடுக்கிறான். அப்படி நடந்தா அவைகளால் ஆராதிக்கக்கூடியவன் நான் தான், என்னதான் ஆராதிக்கணும் அப்படின்னு எங்க பார்த்தாலும் ஹிரண்ய நமக. இந்த நாராயணன் மறந்தே போச்சு ஜனங்களுக்கு. அந்த அளவுக்கு ஹிரண்யகசிபு தெய்வம், தானே தெய்வம்னு பிரகடனப்படுத்திக்கிறான். மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் எங்க போய் சரணம் அடையதுன்னே தெரியலையாம். ஏன்னா பகவானே மும்மூர்த்திகள் திரும்பியே பார்க்கலையாம். இவன் பண்ற கொடுமைகளை கம்முனு வேடிக்கை பார்க்கறது யாருமே வரல. மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் கூட வரல. இவன் கொடுமைகளை தட்டி கேட்கல யாருமே. அப்போ தேவர்கள்லாம் எங்க போவாங்க? பகவான் தான் காப்பாற்றணும். அந்த பகவானும் காப்பாற்றணும், எங்க போறது? ஏன்னா எங்கேயுமே பகவானுடைய கோயில்கள் இல்லாம இவன் கோயில்கள் தான் இருக்குது எங்க பார்த்தாலும். அப்போ எந்த திசையில திருப்பார்கடலுக்கு போயிட்டாங்களாம் எல்லா தேவர்களும். தஸ்ய உக்ரதண்ட சம்பிக்னா சர்வே லோகா சபாலகாக அந்யத்ரா அழுத்த சரணாக, எங்கேயுமே சரணமடையக்கூடிய இடம். அதான் எங்கேயுமே பகவானுடைய கோயில்கள் இல்லாதபடி பண்ணிட்டான். உலகம் முழுவதும் 14 உலகத்துல பகவானுடைய கோயில்கள் இல்லாம இவன் கோயில் தான் எங்க பார்த்தாலும் இருக்கு. அப்படி இவனை வணங்கும்படிதான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டான்.
அப்படி மகான் வைஷ்ணவர்கள் பக்தர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள சித்திரவதை பண்றான், கொடுமைகளை விதிக்கிறான், அவங்களெல்லாம் ரொம்ப கொடுமைகள் பண்றான் விஷ்ணு பக்தர்கள் எல்லாம். அதெல்லாம் சொல்ற அஞ்சத்ரா அழுத்த சரணாக, அது எங்க சரணம் அடையுதுன்னு தெரியாம சரணம் எய்யூர் அச்சுதம். அப்படி திருப்பாகடல்ல பகவானே இருக்கக்கூடிய திருப்பாகடல்ல போய் கரையில போய் பகவானை எல்லாம் வணங்குகிறார்கள். ஆனா திருப்பாகடல் இங்க வரல, ஏதோ ஒரு இடத்துல போய் பகவானை மனசால தியானம் பண்றாங்க, ஏதோ ஒரு திசையில போய். அப்படிதான் அர்த்தம். தஸ்மை நமோ அஸ்து காஷ்டாய யத்ராத்மா ஹரிரீஸ்வரஹ யத்கத்வான நிவர்த்தந்தே சாந்தா சந்நியாசினோ அமலஹா. எந்த இடத்துல போனால் திரும்பி வருதல் இல்லையோ அப்படிப்பட்ட சன்னியாசிகள் அடையக்கூடிய இடமோ அப்படிப்பட்ட இடத்துக்கு அதிபதியாகிய, அப்படிப்பட்ட இடத்துல எந்த வைகுண்ட வாசியாகிய வைகுண்டத்துல போனதான் திரும்பி வருதல் இல்லை. எத்கத்வான நிவர்த்தந்தே சாந்தாக சந்நியாசினோ அமலஹா. எந்த இடத்துல போனா திரும்பி வருதல் இல்லையோ அந்த இடத்துல சன்னியாசிகள்லாம் அடைகிறார்களோ அப்படியேப்பட்ட வைகுண்ட வாசியே. அதான் காஷ்டாய் நமோ அஸ்து காஷ்டாய் யத்ராத்மா ஹரிர் ஈஸ்வரஹா. ஹரியாக சர்வேஸ்வரனே உங்களுக்கு நமஸ்காரம் என்று சில மகான்கள் உபன்யாசத்துல திருப்பாகடல் தான் சொல்றாங்க. திருப்பாகடல்ல போய் தான் ஸ்தோத்திரம் பண்றாங்க அப்படின்ட்டு தேவரெல்லாம். ஏன்னா எங்க பார்த்தாலும் இரண்யகசிபனுடைய ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, எங்க பார்த்தாலும் அசுரர்கள். இவங்க பகவானை வழிபாட ஆரம்பிச்சாங்கன்னா உடனே கடுமையா தண்டனை விதிப்பான். அதான் சொல்றேன், எங்குமே பகவத் பக்தர்கள் விஷ்ணு பக்தர்கள் யாரும் இருக்கக்கூடாது, அவரெல்லாம் கடுமையான தண்டனை விதிப்பான். சில பேரை கொன்னுடுவான், அப்படிலாம் இரண்யகசிபு பண்ணுவான். அதனால இரண்யகசிபு பயந்து பகவானை கூட வணங்க முடியல யாராலுமே. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி நடத்துறான். அதனால எல்லாம் திருப்பாகடல் போனோம்னு சொல்றாங்க. இரண்யகசிபே வர முடியாது, ஏதோ ஒரு திசைக்கு போனாங்க அப்படின்லாம் சொல்றாங்க சில பேர். முதல் திருப்பாகடல்ன்றது நல்லா இருக்கு. ஏன்னா இதே மாதிரி கம்சனுடைய கொடுமை தாங்க முடியாம கூட எல்லாமே திருப்பாகடல்ல தான் போய் புருஷ சுத்தத்தினால பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாங்க அப்படின்னு வருது. அதனால திருப்பாகடல் மகான்கள் சொல்லியிருக்காங்க, வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அதனால திருப்பாகடலை நம்ம எடுத்துக்கலாம், அதான் கரெக்ட். அப்ப திருப்பாகடல்ல போய் பகவானை பிரார்த்தனை செய்கிறார்கள். யத்கத்வான நிவர்த்தந்தே சாந்தா சந்நியாசினோ அமலாக தஸ்யை நம அஸ்து காஷ்டாயை யத்ராத்மா ஹரிரேஷ் தஸ்யை நம அஸ்து காஷ்டாயை யத்ராத்மா ஹரிரேஸ்வரஹ யத்கத்வான நிவர்த்தந்தே சாந்தாக சந்நியாசினோ அமலாக இதே சம்யதாத்மானஹ சமாஹிததியோ அமலாக உபதஸ்து ரிஷிகேஷம் வினித்ரா வாயுபோஜனாக. இப்படி மனசை அடக்கி சமாதி நிலையில புத்தியை ஒருமுகப்படுத்தி பகவானை தியானம் பண்ணி பகவானை தியானம் பண்ண மனசு சுத்தமா இருக்கும். தியோ அமலாக, இருதயத்துல பகவானை தியானம் பண்ணதால் மனசு சுத்தமா எடுத்தான் தேவர்களுக்கெல்லாம். அப்போ தேவர்கள், ரிஷிகள், கந்தர்கள், சித்தர்கள் எல்லாருமே போய் பகவானை பிரார்த்தனை பண்றாங்க. உபதஸ்து ரிஷிகேஷம் வினித்ரா வாயுபோஜனாக. அப்படி தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, எதுவுமே இல்லாம காற்றைய உணவாக கொண்டு இப்படி பகவானுக்காக தவம் கிடக்குறாங்களாம். இப்படி பகவானுக்காக ரொம்ப நாள் தவம் கிடக்குறாங்களாம். யாரு? தேவர்கள் எல்லாம் போய். அப்போ பகவான் தேசம் ஆவிர் அபுத் வாணி. அப்போ கூட பகவான் தோன்றல, பகவான் அசிர்வாக்காக பகவான் பேசலாம். ரூபம் இல்லாம அரூபனாக தேசாம் ஆவிர் அபுத் வாணி அரூபா மேக நிஸ்வனாக, மேகத்தின் ஒளியாக, இடி போல அந்த மேகத்வனியாக, அதாவது அசிர்வாக்காக பகவான் பேசலாம். என் சன்னாதயந்தி ககுபக சாதுனாம் அபயங்கரி. அது சாதுக்களுக்கெல்லாம் அபயம் கொடுக்கக்கூடிய ஒளியாக, சப்தமாக இருந்ததாம் அந்த அசிர்வாக்கானது. மாபிஷ்ட விபத சிரேஷ்டா, பயப்படாதீர்கள் தேவர்களே பயப்படாதீர்கள். சர்வேஷாம் பத்ரமஸ்துவக. தேவர்கள் மட்டுமல்ல, இங்க வந்திருக்கிற தேவர்கள், கந்தர்கள், யக்ஷர்கள் எல்லாருக்குமே, சர்வேஷாம் எல்லாருக்குமே உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். என்னால் உங்களுக்கு மங்களம் ஏற்பட போகுது, கவலைப்படாதே. மா வேஷ்ட விபுத சிரேஷ்டா சர்வேஷாம் பத்ரமஸ்துவக மத் தர்ஷனம் ஹி பூதானாம் சர்வஷயோபத்தையே. என்னுடைய தர்சனம் வீண் போகாது, எல்லாருக்கும் நலனை விளைவிக்கக்கூடியது என்று பகவான் சொல்றாரு. இவர் எங்க தர்சனம் கொடுத்தாரு? அசிர்வாக்கா தான் பேசுறாரு. அசிர்வாக்குன்னா பகவான் இல்லாம அசிர்வாக்கு தனியா வருமா? பகவான் இருக்குதுதான். அதுவே பகவான் பேசுறான்னாவே முகத்தை காண்பிக்காம பேசலாம்.
ஆனா பகவான் வார்த்தைகளை பேசுறான்னா பகவான் மறைஞ்சிருந்து பேசுறான். அதுவே பகவானுடைய தர்சனம் தானே. பகவான் வார்த்தைக்கும் பகவானுக்கும் வேறுபாடு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பகவானுடைய வார்த்தைகள் தான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதைக்கும் கிருஷ்ணனுக்கும் நம்ம வேறுபாடு பார்க்குறோமா? இல்லை இல்லை. அதான் பகவானுடைய வார்த்தைக்கும் பகவானுக்கு வேறுபாடு. அதனால பகவான் சொல்றார் என்னுடைய தர்சனம் அப்படின்னு சொல்றாரு. மத் தர்சனம் ஹி பூதானாம் சர்வசேயோபத்தையே, எல்லாருக்கும் நலனை விளைவிக்கக்கூடியது. ஞாதமே தஸ்ய தௌராத்தியம், அந்த துராத்மாவுடைய கெட்ட நடவடிக்கைகளை நான் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். ஞாதமே தஸ்ய தௌராத்தியன் தை தேயா அசத் அசதஸ்ய, தைத்தருளுக்குள்ள துராத்மா அவன், அசத்தவன். தஸ்ய சாந்திம் கரிஷ்யாமி காலம் தாவத் பிரதீட்சத, உங்களுக்கு நான் சாந்தி செய்கிறேன் கண்டிப்பா, ஆனா அந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் அப்படின்னு. அதுக்கான காலம் வரும், அப்போ உங்களுக்கு நான் சாந்தி பண்றேன், அவனை வதம் பண்றேன், அது வரைக்கும் அந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்கள், போய் வாருங்கள் அப்படின்னு பகவான் அனுப்புறாராம். காலம் தாவத் பிரதீட்சதன்னா அதுக்குன்னு ஒரு காலம் வரும், அவனுக்கு அழிவு காலம். அப்போ நாங்க பகவான் அதுக்கு சாந்தி செய்யறேன்னு சொல்றாரு, தேவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்றாரு. ஆனா சமாதானம் அடையலையா. இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு சொல்லுவாங்க இந்த கட்டத்திலாம் மகாத்மாக்கள். சமாதானம் அடையலையா, ஆனா போகலையாம். போக சொன்னா போக மாட்டாங்களாம் தேவரெல்லாம் மறுபடியும். அப்ப பகவான் சொல்றார் காலம் தாவத் பிரதீட்சதன்னு சொன்னா தேவரெல்லாம் பாக்குறாங்க. காலம் தாவத் காலம் அவனுக்கு எப்போ அழிவு, எல்லாரும் பிறந்தவனுக்கு அழிவு நிச்சயம். என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றான். அந்த என்னைக்கு தான் அந்த அழிவு காலம் தான் தெரியல எங்களுக்கு. அவன் எப்போ சாப்பிட்றான்னு தெரியலையே. அவன் ஒழிஞ்சா போதும் தான் எங்களுக்கு இருக்கு. அவன் அவ்வளோ தொல்லை, பயங்கரமான கடுமையான தண்டனைகள் விதிக்கிறான். எவ்வளோ உயிர்கள் பலியாவது அவனால. சாதுக்கெல்லாம் ஹிம்சிக்கப்படுகிறார்கள், தேவரெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அவன் எப்போ அழிவான் தான் தெரியலையே எங்களுக்கு. காலம் தாவத் பிரதீட்சதன்னு சொல்ல, அதுக்கு காலத்தினால அவன் சாப்பிட்றான்னா நாங்கள் எதுக்கு பகவானை சரணாகதி அடையிறது? பகவான் காப்பாற்றுவான்னு நம்பி தானே பகவான்களை சரணாகதி அடையிறான். காலம் தாவத் பிரதீட்சை, அவனுக்கு இந்த மரண காலம் என்னைக்கு பிரம்மா எழுதியிருக்காரு அன்னைக்கு போக போறான், அது வேற விஷயம். அது எப்பன்னு தெரியலையா, அது தெரிஞ்சுக்கணும் தான் உங்களை வந்திருக்கோம் அப்படின்ட்டு நிக்கிறாங்க தேவரெல்லாம். காலம் தாவத் பிரதீட்சத. அப்போ சொல்றாரு பகவான், சரி அப்படின்னா யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயேச்ச வித்வேஷா சவா ஆஷு வினஷ்யதி. எப்போ தேவர்களுக்கும் அதே சமயத்தில் வேதங்களின் கட்டளைகளை மீறுகின்றானோ, எப்போ தேவர்கள் இம்சிக்கின்றானோ, பசுக்களை இம்சிக்கின்றானோ, பிராமணர்கள் இம்சி பண்றானோ, தேவர்கள் இம்சிக்கின்றானோ, வேதங்களை மீறுகின்றானோ, அதே சமயத்தில் பசுக்களை இம்சை பண்றானோ, பிராமண இம்சை பண்றானோ, சாதுக்களை இம்சை பண்றானோ, அதே மாதிரி தர்மத்தை கெடுக்கிறானோ, அது மட்டும் இல்ல என்னிடத்துலயும் துவேஷம் பாராட்டானோ. இந்த 7 விஷயத்துல எதெல்லாம் ஒண்ணு துவேஷம் பாராட்டினா கூட அவன் அழிஞ்சு போயிடுவான். ஆனா அவன் 7 துவேஷம் பாராட்டான். அதான் சொல்றேன், எப்போ தேவரிடத்துல துவேஷம் பாராட்டணும், வேதங்களிடத்துல துவேஷம் பாராட்டணும், பசுக்களிடத்துல துவேஷம் பாராட்டணும், பிராமணத்துல துவேஷம் பாராட்டணும், சாதுக்களிடத்துல துவேஷம் பாராட்டணும், தர்மத்தை கெடுக்கிறானோ, அதே சமயத்துல பகவானாகிய என்னிடத்துல துவேஷம் பாராட்டணும். சவா ஆஷு வினஷ்யதி, அவன் சீக்கிரமா அழிஞ்சு போயிடுவான், அதை பத்தி கவலைப்படாதீர்கள் அப்படின்னா அதுவும் சமாதானம் இல்லையா. ஏன்னா இன்னைக்கு நேற்று அவன் துவேஷம் பாராட்டுறான், அது யுக கணக்குல துவேஷம் பாராட்டுறான். இருக்க ஆயுசு வளர்றதே தவிர சீக்கிரமா அழியிடமா. இந்த வினஷ்யதின்றார் பகவான், ஆசு வினஷ்யதின்றார், சீக்கிரமா அழிஞ்சிடுவான்றாரு. அவன் சீக்கிரமா எங்க அழியிறான், ஒன்னு ஆயுசு வளருது அவனுக்கு அப்படின்னும் போது அதுவும் சமாதானம் இல்லையா தேவர்களுக்கு. ஏன்னா தேவர்கள் இது எல்லாத்தையும் இது ஒண்ணு இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாவே அழிஞ்சு போயிடுவான். எல்லாமே இந்த 7 விஷயங்கள்லயும் அவன் துவேஷம் பாராட்டுறான். ஆனா அழிஞ்சப்படுகிறது இன்னும் ஆயுசு வளர்தான் வளர்றதே தவிர அவன் அழிய மாட்டேன்றான். சமாதானம் இல்லையா. அப்பதான் பகவான் சொல்றாரு, அவன் எப்போ அழிவான், சீக்கிரம் அழிவான்னா அது எந்த காலம் என்னைக்கு அப்படின்னு. அப்பதான் அந்த குறிப்பிட்ட விஷயத்த சொல்றார். இப்பதான் ரகசியத்தை உடைகிறார். அப்பா எப்ப பிரகலாதனுக்கு துரோகம் பண்றானோ அப்ப அவன் எப்படியாப்பட்ட வரவங்கள் வாங்கினவனாக இருந்தாலும் யாம் அவனை வதம் செய்வோம் அப்படின்ட்டு பகவான் சொல்றார். பிரகலாதாய யதா துர்ஹ்யதி ஹனிஷ்ய அபி வரோர்ஜிதம். பிரகலாதோ அபி துர்ஹ்யதி, பிரகலாதனுக்கு துரோகம் செய்கின்றானோ, எப்ப பிரகலாதனை அழிக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ அவனை நான் வதம் செய்வேன்.
யார் அந்த பிரகலாதன்? இல்ல இனிமேல் அவன் வந்து பிரகலாதன் எங்க இருக்காரு? அவர் அந்த மகாத்மா எங்க இருக்காங்க? இல்ல இனிமேல் தான் பிறகு போறாரு. எங்க பிறகு போறாரு? இரண்யகசிபு வயிற்றுலயே பிறகு போறாரு. இரண்யகசிபுக்கு மகனா பிறகு போறாரு. ஸ்வசுதாய மகாத்மனே, அந்த மகாத்மா அவன் பெரிய மகாத்மா. அப்ப இனிமேல் இரண்யகசிபுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெருசாகி அவனுக்கு இவன் துரோகம் விளைவிக்கும் போது பகவான் வருவார். அப்போ அவனுக்கு துரோகம் நினைச்சா அவனுக்கு கஷ்டம் வந்தாதான் பகவான் வந்து அவனை காப்பாத்துறதுக்காக இரண்யகசிபு பண்ணுவார். அப்ப எங்களெல்லாம் இம்சை பண்றது பகவானுக்கு சந்தோஷமா? இது என்ன, எந்த விதத்துல நியாயம் இது? அப்ப நாங்களாம் சாதுக்கள் இல்லையா? அவன்தான் மகாத்மான்றாங்க, சாதுக்கள் அவன்தான் சிறந்த சாதுன்றீங்க. பிரகலாதனுக்கு துரோகம் பண்ணாதான் பகவான் துஷ்யதி, பிரகலாதனுக்கு துரோகம் பண்ணாதான் பகவான் வர்றாரு. அப்ப எங்களுக்கு தான் துரோகம், எங்களெல்லாம் இரண்யகசிபு செம்மையா அடிக்கிறான், அதெல்லாம் பகவான் சந்தோஷமானா? இல்ல நீங்களும் சாதுக்கள், நீங்களும் பக்தர்கள் தான். ஆனா உங்களுக்கும் பிரகலாதனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, ஒரு வேறுபாடு இருக்கு. என்னன்னா, நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே, பகவான் வாக்காலே மகாத்மான்னு சொல்லப்பட்டது யாருன்னா பிரகலாதன் தான். பிரகலாதன் மகாத்மான்னு பகவானே சொல்றாரு. இன்னும் குழந்தைய பிறகுல பிரகலாதன், அதுக்குள்ளே பிரகலாதன் மகாத்மனே பகவான் வாக்கால எப்படி இருக்காரு? ஆனா ஸ்வசுதாய இரண்யகசிபு புள்ளதான். ஆமா, எந்த குலத்துல பிறந்த யாருக்கு பிறந்தோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஜாதி மதம் இதெல்லாம் முக்கியம் இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற பக்தி தான் முக்கியம். அப்படிப்பட்ட மகாத்மாவா பிரகாசிப்பான். நாம தான் சொல்றோம் பிராமண வசதி, சத்திரியம் வசதி, அது வசதி, இவங்க இந்த ஜாதி வசதி அந்த ஜாதி, அதெல்லாம் கிடையாது. பக்தன் யாரோ அவன்தான் எல்லா ஜாதிகளிலும் சிறந்த ஜாதி. அவர் பக்த ஜாதி. அச்சுத கோத்திரம்னு ஒரு பதம் வருது, அது வந்து 4வது ஸ்கந்தத்துல வருது. அச்சுத கோத்திரம், அது என்ன அச்சுத கோத்திரம்னா, அவர்கள் தனி கேங்காக இருக்கும், தனி பாகவத கோஷ்டி, அவர்கள் வாழறதே தனி உலகமா. அவர்கள் எப்பொழுதும் கிருஷ்ண கதைகளை பேசி ஆனந்தப்பட்டு, அவர்கள் வந்து இந்த உலகத்துல உடல்ல இருந்தாலும் ஆனா எதுலையுமே ஒட்ட மாட்டாங்க. அவர்கள் வந்து தனி ஒரு சௌக்கியத்தை அனுபவிச்சு இருப்பாங்க. இப்ப பிரகலாதம் அனுபவிக்க போறான் பார், கொச்சித்ருததி வைகுண்ட சிந்தா சபல சேதன அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்ல வர ரொம்ப அருமையா இருக்கும். அந்த ஸ்லோகம்லாம் அப்படியே ரசிச்சு படிக்கணும், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிப்பாங்க, பகவான்ன்ற உலகத்துல வாழ்வாங்க அந்த பாகவதர்கள். அவர்கள் அச்சுத கோத்திரத்தை சார்ந்தவர்களாம். அந்த கோத்திரத்துல யாரும் வரமாட்டாங்க, ஆனா எல்லாருக்கும் அலோடு உண்டு, எல்லாரும் வரலாம், எல்லாம் கலந்துக்கலாம், ஆனா வரமாட்டாங்களே. ஏன்னா அதுல அந்த அச்சுத கோத்திரத்துல ஈடுபாடு இல்லையே யாருக்குமே. அதுக்குன்னு ஒரு தனி கோஷ்டி இருக்குதான், அது பக்த கோஷ்டி. அவங்க கூடி 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 பகவத் குணங்களை அள்ளி அள்ளி பொறுக்குவாங்க. நான் பிரகலாத் சரித்திரத்துல கதை சொல்றேன் கேட்கறியா, நான் துருவ சரித்திரம் சொல்றேன் கேட்கறியா, நான் அம்பரீஷ் சரித்திரம் சொல்றேன் கேட்கறியா அப்படின்னு ஒருத்தர் மாத்தி 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 பகவத் குணங்களையே எடுத்து எடுத்து பேசுவாங்க. அப்படி ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பிரியமா இருக்கும். ஆஹா அருமையா சொல்றீங்களே, இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு தெரியல நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, நான் சொல்றேன், அப்ப நான் சொல்றேன் கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் ஆர்வமா. கொஞ்ச நேரம் சொன்ன உடனே ஆஹா அருமையா இருக்கு ரசிச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லுங்களேன், நான் கொஞ்ச நேரம் நான் சொன்னல கொஞ்ச நேரம் நீங்க சொல்லுங்க. அப்படி ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுவாங்க. இல்ல நான் சொல்றதுதான் அப்படி கிடையாது. அப்படி அவர்கள் சொன்னாங்கன்னா அந்த கதையை ரசிச்சு கேட்பாங்க. எங்கேயா தப்புன்னு தான் அது அனுணுக்கமா அழகா சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை, அந்த இடத்துல இதான் விஷயம் அப்படின்ட்டு அழகா எடுத்து சொல்லுவாங்க. அதை சரியா திருத்துவாங்க, அன்பா திருத்துவாங்க. இல்ல அப்படிதான் அப்படின்னு பிடிவாதம் பண்ணாங்கன்னா சரி வாங்க புஸ்தகத்தை பாருங்க என்ன சொல்லியிருக்கு, அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் மாத்திங்க, முதல்ல அருமையா சொல்றீங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாசுக்கா அழகா சொல்லுவாங்க. மகான்கள்லாம் கூட தான் அப்படிதான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் நேரில். அவர்கள் தான் அச்சுத கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அந்த பாகவதர்கள் தனி உலகத்துல வாழக்கூடியவர்கள். அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் பகவான் சிருஷ்டி பண்ணி, அவர்கள் வைகுண்ட வாசிகள். சதா வைகுண்ட நிலைய ஹரிகீர்த்தன தத்பராக லீலாம்பிரத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக ஜீவிதா ஹரிஷரணம் நித்தியம் ஏவ முகேவச அதகால சமாதிஷ்ட ஜராயுஷ்மன்ன பாததே. அதாவது காலம் கூட அவங்கள தொடாதான், வயோதிகம் ஜரை கூட வந்து மூப்பு கூட அவங்கள தொடாதான். அதனால காலம்னா மரணம். அப்ப ஜரை மூப்பே வந்து தொல்லனா மரணம் அவங்கள வந்து எங்க தொட போகுது? அப்படி இருப்பாங்களா சனகாதி முனிவர்கள் 4 பேர். அவர்கள் சதா வைகுண்டர்கள், எப்பொழுதும் வைகுண்ட வாசிகள் அவர்கள். அதான் சொல்றேன், அவர்கள் வாழற உலகமே தனி ஒரு உலகம். அவர்கள் பகவான்
தான், அது மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாரையும் அங்க வேற யாரு கூட அவங்க பட்டுதல் கொண்டவர்களாக இருக்க மாட்டாங்க. பத்ம பத்திரம் இவாம்பசா, தாமரையில நீர் ஒட்டாத மாதிரி உலகத்துல எதையுமே எதுலையும் ஒட்ட மாட்டாங்க. அவங்க 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 ஒரு தனி உலகத்துல வாழ்வாங்க. அந்த பிரம்ம சௌக்கியம் து ஆனந்தம் சொல்ற இல்லையா, அந்த அனந்தமான பிரம்ம சௌக்கியத்துல, கிருஷ்ண சௌக்கியத்துல அப்படி லயிச்சுன்னு இருப்பாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு மட்டும் பகவான் வர்றது போறது எல்லாமே தெரியும். அவங்களோட கிருஷ்ணன் பேசுவானா, பழகுவானா, பிரணய டக்குன்னு கோபிச்சுப்பாங்களாம் அந்த பக்தர்கள். பகவான் உடனே வந்து சமாதானப்படுத்துவானா. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் பில்வமங்கல தாகராச்சாரியார் பகவானை வந்து, அந்த பில்வமங்கல தாகர் வந்து என்னன்னா கண்ணு தெரியாதவர். அவர் வந்து அதுக்கு முன்னாடி வேசினுடைய சங்கத்தினால கெட்டு போனார். அதுக்கு பிறகு திருந்தினார் பகவானுடைய அருளால. அது பிறகு வந்து இனிமேல் இந்த கண்ணு தவறாக ஒரு பெண்ணை பார்க்க கூடாதுன்னு அவருடைய கண்ணை அவரையே குத்திண்டு அந்த கண்ணை இழந்து விடுவார். அவரே கண்ணை அழிச்சுப்பார், 2 கண்ணையும் அழிச்சு கண்ணு ரத்தம் வரும். அவர் வந்து அந்த கண்ணை இழந்தவர் பில்வமங்கல தாகூர் ஆச்சாரியார், பில்வமங்கல தாகூரர். அவர் என்ன பண்றார், சிந்தாமணின்னு ஒரு வேசி தான் நீ என்னிடத்துல இந்த அளவுக்கு பட்டுதல் கொண்டவளா இருக்கிறது காட்டிலும் பகவான் இடத்துல பட்டுதல் கொண்டு இருந்தீங்கன்னா எப்போ பகவான் அடைஞ்சிருக்கலாமே. என்ன அடையறதுக்கு என் பின்னாடி இப்படி பித்து பிடிச்சு அலையிறீங்களே, நான் என்ன ஒரு ஜடமான இந்த பாஞ்சபோதிய சரீரத்துல நீங்க என்ன சுகத்தை கண்டுடுவீங்க? பகவான் இடத்துல கிடைக்கிற சௌக்கியத்தை விடுவா வசதி அப்படின்னு அந்த சிந்தாமணி தான் குருவான். அந்த சிந்தாமணின்ற குரு அவளுடைய பேரை வச்சேதான் அவரு பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு பில்வமங்கல தாகூராச்சாரியார். அப்போ அவருடைய அருமையான அது கிருஷ்ணகர்ணாமிர்தம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அதுல சிந்தாமணின்னு அவருடைய அந்த வேசியில அவதான் குரு, அந்த வேசியை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் கிருஷ்ண பக்தியில தலைச்ச உடனே அனவரதும் பகவான் நாமங்களை கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார் அவரு. அப்போ ஒரு தம்புராம் மீட்டின்ட்டு அப்படி இருப்பார். அப்படி இருக்கும்பொழுது அவரு பகவான் கிடைச்சிட்டான். இவருடைய பக்திக்கு மகிழ்ந்து இனிமேல் வேறொரு பெண்ணை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை குத்தி தனக்கு கண்ணு தெரியாம போயிட்டார் அவர். அப்படி இருக்கும்போது பகவான் என்ன பண்றான், வரது போது கையில பிடிபட மாட்டான். என்னை பிடி பார்க்கலாம் கிருஷ்ணன் வந்துட்டான். கிருஷ்ணன் பிரத்யட்சமா வந்துலன்னா இவருக்கு தான் இயற்கையில கண் தெரியாது. இவர் தான் கண்ணு மூடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே. கண்ணாமூச்சி விளையாடுறான் பகவான். என்னை பிடி பார்க்கலாம் பில்வமங்கலத்தார இப்படி வர்றாரு அப்படி ஆட்டம் காட்டினே இருக்கான். ஆஹான்னு சிரிக்கிறான். சப்தம் கேட்குது. அந்த சப்தம் வர இடத்த பார்த்து கரெக்டாக பிடிக்கலாம் பார்த்து டக்குன்னு பார்த்தா காணும்போது வேற திசையில பார்த்தா சப்தம் கேட்குது. அப்படி விளையாடு காட்டுறான். அப்பதான் பில்வமங்கலத்தாருக்கு கோபம் வந்துச்சு. என்னை வந்து கண்ணு தெரியாததுனால இப்படி ஆட்டம் காட்டுற நீ. அப்ப சொல்ற, நீ என் கையை விட்டு போயிடலாம், என் மனசை விட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு மனசுல தியானம் பண்ணார். ஹிருதயத்துல கிருஷ்ணன் தெரிய ஆரம்பிச்சிட்டான். அங்க பிடிச்சிட்டார். அப்ப கிருஷ்ணன் பார்த்தா தன் கைக்கு நடுவுல பார்த்தா கிருஷ்ணன் அகப்பட்டுட்டான். இப்ப தப்பிடா பார்க்கலாம் அப்படின்னு. என் கையை விட்டு போயிட்டா என் மனசை விட்டு பார்க்கலாம் அப்படின்னாரு. அடுத்த நிமிஷம் பகவான் கிடைச்சிட்டான். அப்போ பில்வமங்கல தாகூருடைய கைக்கு இடுக்கல பகவான் மாட்டின்ட்டான். கட்டி பிடிச்சு பில்வமங்கல தாகூரை கட்டி பிடிச்சுட்டான் பகவான். ஆஹா, நீ என்ன எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சிட்டியே, அப்படி ஹிருதயத்துல பிடிச்சிட்டியே என்ன அப்படின்னு. இதெல்லாம் அவருடைய பாடல்கள்ல வருது. ஏன் சொல்றேன்னா, அவர்கள் தனி உலகத்துல அவர்கள் கண்ணு தெரியலாம் கூட உலகத்தை பார்க்கலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவர்கள் சௌக்கியமே பிரம்ம சௌக்கியம் ஆனந்தம் இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா. அந்த பிரம்ம சுகானுபவத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த மகாத்மாக்கள்லாம், அவர்கள்லாம் இந்த உலகத்தை பத்தி திரும்பி இந்த உலகத்துல பத்தி அதாவது இந்த உலகத்துல யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, யாரையும் நம்பி வாழ மாட்டாங்க. அவர்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் அவர்கள் வாழற உலகம் வைகுண்ட உலகம். அதான் சொல்றது, சதா வைகுண்ட நிலையாக ஹரிகீர்த்தன தத்பராக. ஹரினுடைய புகழை பாடுபவர்கள் அவர்கள் வைகுண்டவாசிகள் என்று நினைக்க வேண்டும். அவர்கள் சாதாரணமா 2 கைகள் உள்ள பௌதிகவாதியா நினைக்கவே கூடாது. அவர்களுக்குள்ள சூட்சும சரீரத்தில் பார்த்தா சங்கு சக்கர கதாதாரியா காணப்படுவார்களாம். அந்த பாகவதர்லாம் பார்த்தா அவர்லாம் வைகுண்டவாசிகளா தான் தெரிவாங்களாம். ஞானிகளுக்கு மகான்களுக்கு தெரிவாங்களாம். சாதாரண மக்களுக்கு அவர்கள் வைகுண்டவாசின்னு தெரியாது, ஏதோ ஒரு மனுஷன் அப்படின்னு நினைப்பாங்களாம். அதான் கிரியாசு எத்வ சரணார விந்தையோ ஆபிஷ்ட சேதான் ந பவாய கல்பதே. அவர்கள் உலக பிரகாரமான கிரியாசு எல்லா விதமான வேலைகளையும் செய்வார்களாம். நம்மளை போலதான் சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. ஆனா அவர்கள் திருடர்கள். என்னன்னா ஹிருதயத்தும் பூரா பகவானே நிறைஞ்சிருப்பான். பகவத் குணங்களே ரமிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பாகவதர்களா இருப்பாங்களாம் அவங்களாம்.
சரி, கதையை விட்டு நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம் இல்லையா? வெளியே வரல, பகவத் விஷயமா தான் வந்திருக்கோம். சரி, கதைக்கு வருவோம். அப்போ நிர்வைராய பிரசாந்தாய அப்ப அந்த பாகவதர்கள் வந்து வெளியில யார் இடத்துலயும் பகையும் பாராட்ட மாட்டாங்க, உறவும் பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வாழக்கூடிய உலகம் தனி ஒரு உலகத்துல பகவத் பக்தியில வாழக்கூடியவர்கள். அதனாலதான் அவனை மகாத்மான்றார் பகவான் பிரகலாதனை. நிர்வைராயம். ஆமா, நாங்களும் பக்தர்கள் தானே, எங்களை ஹிரண்யகசிபு அடிக்கிறது உங்களுக்கு சம்மதமான்ட்டு தேவர்கள் கேட்கறாங்க. அப்ப பகவான் பதில் சொல்றார், அப்பா தேவர்களே, உங்களுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நீங்க ஹிரண்யகசிபு எப்போ ஒழிஞ்சு போவானோ அப்படின்றதுக்காக வந்து பிரார்த்தனை பண்றீங்க. ஆனா இதே கொடுமைகள் பண்ண போறான் ஹிரண்யகசிபு. மலையிலிருந்து கீழே தள்ள போறான், நெருப்புல போட போறான். ஒரு வார்த்தை எங்க அப்பாவை எப்போ வதம் பண்ண போற அப்படின்ட்டு பகவான் கேட்கவே மாட்டான் பிரகலாதன். அப்பா பாதத்துல போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, அப்பா இன்னைக்கு என்ன வேலைப்பா? நேத்து மலையிலிருந்து கீழே வந்தாச்சுல்ல, இன்னைக்கு வந்து நெருப்புல போடணும். சரிப்பா, ஓகேப்பா அப்படின்னு ரெடியா இருப்பானா எல்லா சோதனைகளுக்கும். ஏன்னா அது ஒரு வேலை, அப்பா கிட்ட கட்டளை அது, அது செய்த முடியும். யானை கடியில படிக்கிறது. இன்னைக்கு என்ன தண்டனை எனக்கு, சாரி இன்னைக்கு என்ன வேலை எனக்கு, அப்பா கிட்ட கட்டளை என்ன, இன்னைக்கு யானை கடியில படணும். சரி, ஓகே, அந்த படம்ல முடிஞ்சிச்சுன்னா ஓகே, அந்த படம் இன்னைக்கு அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வேற நெக்ஸ்ட் ரெடியா இருக்கும். நாளைக்கு வந்து விஷம் சாப்பிடணும், அது ஜாக்கிரதையா ரெடி பண்ணிக்கொண்டேன் அப்படின்னா அதுக்கு தயாரா இருப்பாரு பிரகலாதன். அதெல்லாம் அவருக்கு சகஜமான விஷயமா. அவங்க அப்பா வந்து டெய்லியும் எதனா ஒண்ணு கொடுப்பாராம், யார பிரகலாதன் அழிக்கிறதுக்கு அவன் பண்ற வேலை. இவர் என்னன்னா அது அப்பா சொல்ற வேலை அப்படின்னு சொல்லி அது தினமும் ஒரு வேலையை அது செய்வாராம். அது யாரு பிரகலாதன். அது குடும்ப அது அவங்க வீட்டு பழக்கமா அது. அவங்க அப்பா அப்படிதான் பண்ணுவாராம். ஆனா இவர் தப்பிச்சுனே வந்துட்டு போறான் பிரகலாதன். அப்போ அந்த சோதனையா தெரியல, அது சோதனையா தெரியாததுனால அவன் விரோத பாவம் பாராட்டல ஹிரண்யகசிபு இடத்துல. அப்பாவுடைய கட்டளையை அனுசரிக்கிறான். யானை கடியில படுக்க சொன்னா யானை கடியில படுக்கிறான், நெருப்புல விழ சொன்னா நெருப்புல விழறான், விஷம் சாப்பிட சொன்னா விஷம் சாப்பிட்றான், மலையிலிருந்து குதி சொன்னா மலையில குதிக்கிறான். எது சொன்னாலும் அப்பாவுடைய கட்டளை மீறக்கூடாது, அது கரெக்டா கடைபிடிக்கணும் அப்படின்னு. அப்பா இன்னைக்கு இந்த வேலை செய்யறார், அதை செய்யறோம், அது என் கடமை, அது கரெக்டா செய்யறோம், அந்த கடமையை பர்ஃபெக்டா செய்யறாரு. டெய்லியும் நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம் இல்லையா, அது மாதிரி பிரகலாதனுக்கு வேலை, அது தினமும் ஒரு கடமை, அது அப்பா இட்ட கட்டளை, அப்பா சொல்லி கொடுக்கப்பட்ட கடமை அது, அப்பா இட்ட கட்டளை அது கடமையா செய்யறான் பிரகலாதன். அருமையா அது கடமையா செய்தானே தவிர அது பகையா பத்தியா எங்க அப்பா எப்படி சொல்ல உடனே நாராயணா வந்து எங்க அப்பா வதம் பண்ணு ஹிரண்யகசிபு அப்படின்னு ஒரு நாள் கேட்டிருப்பானா? ஆனா தந்தை இப்படிப்பட்ட அப்பாவை பகவான் கொடுத்திருக்கானு நினைச்சு அப்பா காதுல விழுந்து நமஸ்காரம் பண்ணுவானாம். ஏன்னா இல்லைன்னா என் பெருமை எனக்கு தெரிஞ்சிருக்காதே, நெருப்புல போட்டா கூட நான் எரியாம இருக்கிறேன்னா பகவான் என்னை காப்பாத்துறோன்னே பகவானத்துல பக்தி அதிகரிக்குமா? நீங்களே சொல்லுங்க. இப்போ மலையிலிருந்து கீழே தள்ளும் போது பகவான் காப்பாத்துறான், நெருப்புல போட்டாலும் பகவான் காப்பாத்துறான், ஒண்ணுமே பாதிக்கப்படல அப்படின்னும் போது பக்தி அதிகரிக்குமா பக்தி குறையுமா? அப்ப ஹிரண்யகசிபு என்ன பண்றான்? பக்தி அதிகரிக்க செய்யறான், ஒவ்வொரு சோதனையும் கொடுத்து ஒவ்வொரு தண்டனையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேலும் பகவானத்துல பக்தி அதிகரிக்க செய்யறான். அப்ப அவனுக்கு நமஸ்காரம் பண்ணணுமா, அவனத்துல பகை பாராட்டணுமா? அப்பாதான் பகவான் என்னை பூர்ணமா காப்பாத்துறான்னு காண்பிக்க வைக்கிறார். அப்பா பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹிரண்யகசிபு நன்றி தெரிவிக்கிறான். போய் தினமும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றான் பிரகலாதன். அப்படியேப்பட்ட நிர்வைராய கடைசியில தூணை பிறந்து தூண்ல இருக்கானு போய் சொல்றியா பயலே, உன்னை வெட்டிட்டு சோட்டா கத்தி எடுத்து உருவும் போது கூட அப்போட சொல்றான். அவ தெரியறான்ப்பா திருஷ்யதேன்னு. அப்ப நரசிம்மாகாரமா வந்து அவனை கீழ்ச்சி போட்ட பிறகு அப்ப கேட்கறான், எங்க அப்பா நல்ல கத்தி ஆடினோம் அப்படின்ட்டு கேட்கறான். அப்ப தன்னை வெட்டதான் வந்தான் ஹிரண்யகசிபு. பகவான் அதை பார்த்து பொறுக்காம பிரகலாதனுடைய வார்த்தையை சத்தியமாக்கிறதுக்காக ஹிரண்யகசிபு கீழ்ச்சி போட்டாரு பகவானை. கீழ்ச்சி போட்டா அப்போ வந்து என்ன கேட்கறான் பிரகலாதன், எங்க அப்பா நல்ல கத்தி ஆடினான். என்னடா இது, உன்னை தாண்டா போய் அவனுக்கு போய் அவன் அபகாரம் பண்ண இடத்துல கூட உன்னை உபகாரம் பண்றியே, அவன் நல்ல கதி ஆடினு பிரார்த்தனை பண்றியே, கொஞ்சம் கூட விரோத புத்தியே இல்லையா அவனுக்கு? இவ்வளவு துன்பங்களை, கொஞ்சம் நெஞ்சம் துன்பங்களை அவனுக்கு கொடுத்தான். ஒவ்வொரு தண்டனையும் மரணத்தை உன்னை மரணம் அடையும்படி செய்வதற்காக பல தண்டனைகள் கொடுத்தான் ஹிரண்யகசிபு. ஆனா கொஞ்சம் கூட விரோத பாவமே பாராட்டாம இருந்தானே, அதான் நிர்வைராய பிரகலாதன் தான். அதனால்தான் பிரகலாதன் பக்த சக்கரவர்த்தியா பட்டம் சொல்லினார் நரசிம்ம பகவான். அப்படிப்பட்ட பிரகலாதனாச்சே அவன்.
அதான் சொல்றாரு இங்க நிர்வைராய. நீங்க என்னடா கொடுமைகள் தாங்க முடியலன்னு சொல்லி அவன் எப்போ அழிவான், அவன் எப்போ ஒழிவான், அதுக்குன்னு வாயு போஜனத்தோடு வந்து கடுமையான தவம் புரிகிறீர்கள், என்னை நோக்கி பிரார்த்தனை செய்கிறீர்கள். அப்ப நீங்க எங்க, அந்த பிரகலாதன் எங்க? யோசிச்சு பாருங்க. அதான் இங்க பகவான் சொல்றார், நிர்வைராய பிரசாந்தாய. எவ்வளவு துன்பங்கள் வாங்க பிரசன்னமா எடுத்துண்டு, அந்த சோதனைகளை எல்லாம் பிரசன்னமா எடுத்துண்டு, கொஞ்சம் கூட கலக்கம் அடையாமல் அப்படி என் இடத்துல திருடமான பக்தி செய்கிறானே, அவனை விட சிறந்த பாகவதன் யார் இருக்க முடியும்? நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே. அப்படியேப்பட்ட அவன் சாதாரண ஆத்மான்னு சொல்ல முடியும், அவனை உயர்ந்த ஆத்மா அல்லவா அவன். அதனால மகாத்மான்றார் பகவான் வாக்கால. அவனை மாதிரி பக்தி பண்ணவங்க யாருமே கிடையாதான், பிரகலாத மாதிரி பக்தி தான். அதனால பக்த சக்கரவர்த்தியா பட்டம் சூட்டுறாரு. நீங்களும் பக்தி பண்றீர்கள், ஆனா உங்க தேவைகள் ஸ்வகாரிய குசலாக, உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதிலே கில்லாடிகளா இருக்கீங்க, நீங்க சுயநலவாதிகளா இருக்கீங்க. ஆனா பிரகலாதன் அப்படி கிடையாது, உலக நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணுவான். பிரகலாத ஸ்துதியிலே வருது, ரிஷிகள்லாம் தவம் பண்ணி தாங்கள் மட்டும் மோட்சம் அடையறதுக்காக தனியா காட்டுல போய் தனியா தவம் பண்றாங்க. ஆனா நான் வந்து என்ன பிரார்த்தனை பண்றேன்னா, இந்த அசுரர்கள் என் கூட இருக்கிற இந்த அசுரர்கள் எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கும் மோட்சம் கொடு, அப்படின்னா நான் மோட்சத்துக்கு வரேன். அது வரைக்கும் நான் மோட்சத்துக்கு வரமாட்டேன். ஏன்னா பதித்தரலா போன இந்த அசுரர்கள் இந்த அசுர குலத்தையே மோட்சத்துக்கு அழைச்சின்னு தான் நான் வருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கானா யாரு? பிரகலாதன். தன் ஸ்துதியில சொல்றான், 43 ஸ்லோகம் நரசிம்ம ஸ்துதி, அதுல சொல்றாரு பிரகலாதன், நான் அப்படிலாம் இது பண்ண மாட்டேன், ரிஷிகள் போல தனியா நான் மட்டும் மோட்சம் அடையத்துக்கு முயற்சி பண்ண மாட்டேன். என்னை சார்ந்த இந்த பதிதரலா போன இந்த அசுரர்கள் எல்லாரையும் கரையேற்றின்னு தான் நான் மோட்சத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்றான் பிரகலாதன். இந்த பரந்த மனநோக்கம். அப்போ மகாத்மனேன்னு சொல்லாம இவனா சாதாரண ஆத்மான சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ற மகா ஆத்மனே, பெரிய ஆத்மா, உயர்ந்த ஆத்மா அல்லவா, இப்படிப்பட்ட தாராள மனம் படைத்தவன் அல்லவா. அதான் சொல்ற நிர்வைராய பிரசாந்தாய. எவ்வளவு சோதனைகள் வந்து, ஒரு சின்ன சோதனை நம்மளுக்கு சலிச்சு போயிடுது, பகவத் பக்தியை விட்டே விலகிடுறோம். கொஞ்சம் பண கஷ்டம் வந்தா உடனே பகவானை மறந்துடுறோம், பூஜையை மறந்துடுறோம், எல்லாத்தையும் சுருக்கிடுறோம், பகவத் கதைக்கே வரமாட்டேன்றோம். ஏன்னா வேலை வேலை வேலை, நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட், பணத்தட்டுப்பாடு வேற, ஏதாவது ஒரு வேலைக்கு 2-3 வேலையா செய்துக்கிட்டு, ஒரு வேலைக்கு பார்ட் டைம் ஜாப், வேற ஜாப், சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பிறகு அப்போ வேற ஜாப் பார்க்கறது. ஏன்னா பணம் பத்தலை, கடன் தொல்லை, அந்த பிரச்சனை. அப்போ நம்ம கொஞ்சம் வீட்டுல கஷ்டம் வந்தாலே நம்ம மனசை சலிக்க செய்து விடுகிறது. பகவத் பக்தியை விட்டே விலகி போயிடுறோம், பகவானே திரும்பி பார்க்க மாட்டேன்றோம். கொஞ்ச நாள் பகவான் நாம சொல்றான், அப்போ நாம சங்கீதத்துக்கு வரமாட்டேன்றான். கொஞ்ச நாள் பாகவதம் படி, அப்போ பாகவதத்தை மறந்து போயிடுறான், பக்த சங்கத்தை திரும்பி பார்க்க மாட்டேன்றான். அப்படி கொஞ்சம் சோதனைகள் வந்தாவே நம்ம மனசு சலிக்க செய்து விடுகிறதே. உயிருக்கே ஆபத்து, ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கு ஆபத்து எப்போனாலும் வரும் அப்படின்னு இரணிகேஸ்வரர் சோதனைக்கு மேல சோதனையா கொடுக்குறான், தண்டனைக்கு மேல தண்டனையா கொடுக்குறான். ஆனா மேலும் மேலும் பக்தி பிரகலாதனுக்கு அதிகரிக்க செய்கிறதே தவிர அவன் பக்தி குறைகிறதா? அப்படியேப்பட்ட பிரசன்னமா எடுத்துக்கிறான், அந்த சோதனைகள் எல்லாம் பிரசன்னமா எடுத்துட்டானே. அதனால் பிரசாந்தாய நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரகலாதாய பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடியவன் பிரகலாதன். யதா துஷ்யதி ஹனிஷ்ய அபிவரோர்ஜிதம். அவன் மேல சாப்பிடாது, கீழே சாப்பிடாது, உள்ள சாப்பிடாது, எப்படிப்பட்ட வரனா வாங்கி அவன் கில்லாடியே வரங்க. நான் வந்தவனே வந்த ஒரு நிமிஷத்துல வந்து கீஷ் போட்டு போயினே இருப்பேன் நான் பாட்டுக்கு. நீ எவ்வளவு கில்லாடியா வர கேட்டாலும் எங்கேயோ ஒரு புள்ளி நீ வச்சுட்டு இருப்ப, அது பகவானுக்கு தெரியும். அது கரெக்டா வந்து செய்துட்டு போயினே இருப்பான். அவன் யோசிச்சுலாம் செய்யறதில்ல, ரொம்ப நாள் காத்துலாம் இருக்கிறது, வந்த உடனே வேலையை முடிச்சுட்டு போயினே இருப்பான். இவன் யோசிச்சு கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்றதானே இல்லையோ, அவன் யோசிச்சானா எப்படி வரம் கேட்கறதுன்னு. பிரம்மதேவர்களை எப்படி வரம் கேட்டா, இது ஜாக்கிரதை, அதை மறந்துடக்கூடாது. அந்த தேவர்கள் அசுரர்கள் அதை மறந்துடக்கூடாது. மனுஷன் மிருகம் ரெண்டுத்தையும் அதிகம் மறக்கூடாது அப்படின்னு பார்த்து உள்ளும் வெளியும் மேலும் கீழும் இரவு பகல் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வர மாதிரி. இவைகளுக்குள்ளதான் நான் சாகணும் செத்தா. அப்போ இவைகள் எதுவுமே மரணம் மொத்தமா கேட்கலாம்ல, ஏமாத்துறான். அப்படி யோசிச்சு கேட்கறான் அவன். அவ்வளவு கில்லாடியா அவ்வளவு யுக்தியா கேட்கறானே. இவனை படைச்சவனே பகவான். இவன் யுக்தியா கேட்கும் போது இவனோட மூலகாரம் பகவான். அவன் பார்த்து கரெக்டா வந்து உடனே எங்க அவன் வீக்னஸ் பாயிண்ட்னு பார்த்து அடிச்சுட்டு போக மாட்டான் பகவானு. இவன் மூலக்காரன்னா இந்த மூளையை கொடுத்தவனே பகவானு. அப்போ பகவான் இதை விட பெருசா யோசிக்க மாட்டானா? அதான் தான் பெரிய புத்திசாலின்னு நினைப்ப அவனுக்கு இரணிகசிபுக்கு.
அப்படி கேட்கலாம். அதெல்லாம் சொல்ற ஹனிஷியே, அவனை நான் எப்படிப்பட்ட வரம் வாங்கினவனா இருந்தாலும் வரோர்ஜிதம் ஹனிஷியே துஷ்யத்து ஹனிஷிய அபி வரோர்ஜிதம், எப்படிப்பட்ட வரம் வாங்கினவன் இருந்தாலும் யாம் வதம் செய்வோம் என்று தேவர்களுக்கு பகவான் சொல்றார். அப்ப தேவர்கள் சரி ஓகே, பிரகலாதம் பெரிய மகாத்மா வரப்போறான், மொத்தம் பா அந்த பிரகலாதம் வரவை நம்ம எதிர்பார்த்து இருக்க வேண்டியதை தவிர வேற எதுவும் இல்லடாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரகலாதம் வரவுக்கு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒண்ணு மொத்தம் பிரகலாதனால ஒரு மகாத்மா வரப்போறார், அந்த மகாத்மாவால ஹிரண்யகசிபு அழிய போறான், அந்த மகாத்மாவுக்கு துரோகம் பண்ண போறான், அந்த மகாத்மா இம்சம் பண்ண போறான். அதை பார்த்து பொறுக்காம பகவான் அவனை வதம் பண்ண போறார். ஹிரண்யகசிபு மேனே சா அசுரம் ஹதம், அசுரம் வதம் பண்ணப்பட்டதாவே நினைச்சு பகவான் வாக்குல இருந்து ஒரு நல்ல வாக்கு கிடைச்சது, மொத்தம் அழிய போறான்னு ஒரு வாக்கு கிடைச்சது. அதுதான் உங்களுக்கு திருப்தியா? பிரகலாத மாதிரி பக்தி பண்றவங்க யாரும் இல்லை, பிரகலாத விரோத பாவம் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எப்படியாவது ஹிரண்யகசிபு அந்த அப்போட அந்த சுயநலம் தான் வரும் அந்த தேவர்களுக்கு. எப்படியா ஹிரண்யகசிபு ஒழிஞ்சு போவான்ல, அந்த வார்த்தை பகவான் வாக்குல இருந்து வந்துச்சுல்ல, அதுவே திருப்தி அவங்களுக்கு. அதால திருப்தி படுத்துன்னு போனாங்களாம். நிவர்த்தந்த கதோத்வேகா மே நிரேச்சா அசுரம் ஹதம் இத்தியுக்த லோக நாரதவாச்ச இத்தியுக்தா லோக குரு. நாரதர் யுதிஷ்டரத்தில் இந்த கதைகள்லாம் சொல்றாரு. இத்தியுக்தா லோக குருனா தம் பிரணம்ய திவௌகசக, அந்த பகவானுக்கு நமஸ்காரம் செய்தார்கள் தேவர்கள்லாம். பகவானுக்கு நமஸ்காரம் பண்ண உடனே அது பிறகு அவர்கள் தங்களுடைய ஸ்வஸ்தானத்துக்கு செல்கிறார்கள். நிவர்த்தந்த கதோத்வேகா மே நிரேச்ச அசுரம் ஹதம், ஹிரண்யகசிபு கொல்லப்பட்டதாக நினைத்து தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி சென்றார்கள் தேவர்கள் யக்ஷர்கள் எல்லாமே. அவங்களுக்கு இருப்பிடங்கள் எங்க இருக்குது? எல்லாம் தான் ஹிரண்யகசிபு இஷ்டனே. ஏதோ எங்க கிடைக்குதோ இடம், பிளாட்ஃபார்ம்லயோ இல்லை எங்கன்னா ஒரு ஆசிரமங்கள்லையோ எங்கேயாவது ஒரு காட்டுல வாய போஜனம் சாப்பிட்டு எங்கேயோ வாசம் பண்றாங்க. அப்படி அழைக்கிறார்கள் தேவர்கள்லாம், கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ கூட பாருங்க என்ன எண்ணம் பாருங்க, ஹிரண்யகசிபு வதமாவான், அதுதான் உங்களுக்கு திருப்தியா? பிரகலாதன் ஒரு மகாத்மா இருப்பான, விரோதமாவே பாராட்டுமா, அது அந்த நல்ல குணங்களை சம்பாதிச்சுக்கணும், அந்த எண்ணம் வரல பாருங்க. மனசை பக்குவப்படுத்திக்கணும் இருந்தாவே ஹிரண்யகசிபு ஆண்டானா வேற எவன் ஆண்டானா? மனசை பக்குவம் தான் ஸ்வராஜ்யத்துல ஆத்மராஜ்யத்துல இருக்கிறவனுக்கு எந்த துன்பங்களும் பாதிக்கும். ஹிரண்யகசிபு எவ்வளவு கொடுமைகள் பண்ணாலும் கிருஷ்ண பக்தியில தெளிச்சவனை எந்த துன்பங்களும் பாதிக்காது. இதே பிரகலாதனுக்கு தான் எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்குறான் ஹிரண்யகசிபு. ஆனா அவன் பாதிக்கப்படாம நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம், நாராயணா ஹரி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா அப்படின்னா அவன் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம் இத்தம் பிரம்ம சுகானுபுத்தி, அப்படி சந்தோஷமா அப்படி அவ்வளவு ஆனந்தத்துல தலைக்கிறானே. வைகுண்ட சிந்தா சபல சேதனா, அந்த வைகுண்டனுடைய சிந்தனையிலேயே அப்படியே மெய் மறந்து போறானே அந்த பக்தி. ஆஹா, அவன் எதுல பாதிக்கப்பட்டான்? ஹிரண்யகசிபு கொடுமைகள் யாருக்கு பண்ணாலும் பண்ண, எனக்குதான் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு பாதிக்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் வாழற உலகமே வேற, பகவத் உலகத்துல வாழறேன், பக்தி உலகத்துல வாழறேன். என்ன பண்ணிட முடியும் இந்த ஹிரண்யகசிபு? அப்படிப்பட்டவனுக்கு ஹிரண்யகசிபு வதம் பண்ணப்பட்டான்னா அவன் உயிரோடு இருந்தா நம்மளுக்கு என்ன வந்தது? நாங்க இந்த உலகத்திலே இல்லையே, நாங்க சதா வைகுண்ட நிலையாக வைகுண்ட வாசிகளாச்சு இந்த பக்தர்கள். அவருடைய சந்தோஷத்தை யாராலையும் அபகரிக்க முடியாது, அவருடைய சாந்தி யாராலையும் கலைக்க முடியாது, அவருடைய சாந்தியை யாராலையும் கலைக்க முடியாது, அவருடைய சந்தோஷத்தை யாராலையும் கெடுக்க முடியாது. அப்படி பாகவதம் படிச்சுட்டு அது கிருஷ்ண பக்தியில தலைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிட முடியும்? இந்த லோக மாயை, இந்த கலிதான் என்ன பண்ணிட முடியும்? கிட்ட கூட வர முடியாது. ஏன்னா பகவானுடைய பாதுகாப்புல பகவானுடைய சல்லாபம் செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த பாகவதர்கள். ஆனா தேவர்கள் அந்த பக்தி இல்லாததுனால்தான், அவர் தேவைக்கு மட்டும் பகவானத்தில் பக்தி பண்ணக்கூடியவர்களா இருக்கிறாங்க, சுத்தமான பக்தர்களா இல்லாததுனால்தான் அவர்கள் ஹிரண்யகசிபு அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஆசுரம் ஹதம் மேனிரே ஆசுரம் ஹதம், அவர்கள் ஹிரண்யகசிபு அழிக்கப்பட்டதை பகவான் வார்த்தை கேட்டு நம்புறாங்க. அது நம்புறதுனால்தான் ஹிரண்யகசிபு அழிக்கப்பட்டதாக நினைச்சு தங்கள் இருப்பிடங்களுக்கு செல்கிறார்கள். அவருடைய நோக்கம் அது நிறைவேறினா தான் பகவான்கள் இருந்து திரும்பி போவாங்க, எல்லாம் திருப்பி திருப்பி பகவான்கள் பிரார்த்தனை பண்ணுவாங்க அல்ப விஷயங்களுக்காக. ஆனா பிரகலாதன் பகவானுடைய பக்தி, பகவான் வரலனா அப்படியே ஏங்கிப்படுவானா, அழுவானா.
பகவான் வந்துட்டா கழுக்குன்னு சிரிப்பானான். அவனுடைய உலகம் வேற, அவன் வாழறதே வேற, அவன் தாட்ஸே வேற, அவனுடைய எதிர்பார்ப்பே வேற. அவன் வரம் கேளுன்னு நரசிம்மர் கேட்கிறாரு. வரம் கேட்கறன்ற ஆசையே எனக்குள்ள வரக்கூடாது, அதான் வரமா வேணும்னு கேட்கறான் அவன். அப்ப அவன் எப்படி இருப்பான் பாருங்க. இவர்களான வரம் வேணும் தேவர்கள் பகவானத்துல போய் காற்றையே உணவாக கொண்டு தூக்கம் இல்லாம அப்படி பகவானத்தில் பிரார்த்தனை பண்றாங்க. என்ன வரம் வேணும்? ஹிரண்யகசிபு அழியணும். இப்படி விரோத பாவத்தோட பகவானத்துல பக்தி பண்றவங்க உண்மையான பக்தர்ல. ஆனா தேவர்கள் அதை பிரார்த்தனை பண்றாங்க, அது நிறைவேறும் சொன்ன உடனே வீட்டுக்கு அப்ப திரும்பி போறாங்க. அப்படி இருக்காங்க தேவர்கள்லாம். சரி, ஓகே. அப்போ தேவர்கள் திரும்பி போன உடனே தஸ்ய தைத்திய பதே புத்திரா சத்வாரஹ பரமாத்புதாக பிரகலாதோ அபுன் மகாம் தேஷாம் குணிர் மகதுபாசகம். அப்படிப்பட்ட ஹிரண்யகசிபுக்கு 4 புத்திரர்கள் இருந்தார்களாம். அந்த மற்ற புத்திரர்கள்லாம் பேரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மகா அசுரர்கள், அனுஹ்லாதன், ஹலாதன் அப்படின்லாம் பேர் இருக்கு. அதுல பிரகலாதன் என்பவன் தான் பெரிய மகாத்மாவாக கிருஷ்ண பக்தனாக திகழ்ந்தானாம். அந்த பிரகலாதன் மகான்களால கடைபிடிக்கக்கூடிய சிறந்த குணங்கள் படைத்தவனாக இருந்தானாம். மகான்களை உபாசிக்கக்கூடியவனா இருந்தானாம். குணைஹி மகதுபாசக பிரம்மண்யா சீலசம்பன்ன சத்யசந்தோ ஜிதேந்திரிய. பிராமணர்ல கண்டா தெய்வம் போல வணங்குவானாம். அப்படியேப்பட்ட ஒரு பிராமண பக்தி. இன்னைக்கு பிராமண பக்தியே கெட்டு போச்சு. பிராமணர்கள் தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் ரட்சித்து வந்தவர்கள். அந்த பிராமணர்களை தெய்வமா வணங்கணும். அதனால பிரம்மண்யனா இருந்தாலாம். பிராமணர்களை தெய்வமா வணங்குவானாம். சீல சம்பன்னகா, நன்னடத்தை உடையவர்கள நன்னடத்தைகளையே சம்பத்தாக சொத்தாக கொண்டவனாம். அப்படிப்பட்ட நன்னடத்தை உடையவனாக இருந்தானாம் பிரகலாதன். சத்தியசந்தகா, தூண்ல இருக்கானா பொய் சொல்லு இல்லைன்னு சொல்லுன்றான். யாரையும் கசிவா இருக்கான், பகவான் தெரியுறான் அப்படின்னு கழுத்துல கத்தி வைக்கும் போது கூட பயப்படாம உண்மையை பேசினானா யாரு? பிரகலாதன். அதான் சத்தியம் விதாதம் நிஜபிரத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச போதேஷ அகிலேஷ சாத்மனா. அப்போ எல்லாத்துலயும் பகவான் வியாபிச்சிருக்கிறது சத்தியம்னு அவன் சொன்னாலே பிரகலாதன் அவனுடைய வாக்க சத்தியமாகறதுக்கு பகவான் தூணம் பலந்து வந்தார். அப்படிப்பட்ட சத்தியசந்தலாம். இவன் சத்தியத்தை காப்பாத்துக்கு பகவானே நரசிம்மாகாரமா வந்திருக்காருன்னா அப்போ இவன் எப்படியாப்பட்ட சத்தியசந்தன் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சத்தியசந்தனாம் பிரகலாதன். சத்தியசந்தோ ஜிதேந்திரியா, அவனுக்கு எல்லா செல்வ சௌக்கியங்களும் நிறைஞ்சிருக்கு. ஆனா எதுலையுமே ஆசைப்பட மாட்டானாம். ஹிரண்யகசிபு விட்டு பிள்ளைனா அவனுக்கு வசதிகள் குறைச்சில்ல. ஹிரண்யகசிபு சொர்க்கலோக சௌக்கியங்களாம் அனுபவிக்கிறான். அவன் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டானா. எல்லா சௌக்கியங்களையும் எந்த லோகத்துக்கு போனாலும் உடனே விமானத்தை ஏற்றி உட்கார வச்சுன்னு ஆட்சி போக மாட்டானா ஹிரண்யகசிபு. ஆனா அதுக்கெல்லாம் ஆசைப்படலையா. அப்படி இந்திரியங்கள்லாம் ஜெயிச்சவனா இருந்தாலும் இந்திரியங்களை அலைப்பாய விடலை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்லாம் கிடையாது. நாக்கு ருசிச்சா சாப்பிட்றது, காது கண்ட பாடல்களை கேட்கறது, கண்ணு கண்ட காட்சிகளை பார்க்கறது, அதெல்லாம் கிடையாதான். அப்போ பிரகலாத் எப்படி இருந்தாலும் 5 வயசு பையனா இருக்கும் போதே சபல புத்தி இருக்கும் குழந்தைகளுக்கு. அது மாதிரி ஆசைகள் இல்லாதவனா இருந்தான் அவன். ஜிதேந்திரியா, ஏன்னா பக்தினால பகவத் பக்தி மற்றும் பற்றி கொண்டானால அவனுக்கு இந்த நல்ல குணங்கள்லாம் தன்னாலே பிரகாசிக்குமா. இயற்கையாவே கிருஷ்ண பக்தி பண்றவனுக்கு இயற்கையிலே அவனுக்கு நல்ல குணங்கள்லாம் தன்னாலே இயற்கையிலே பிரகாசிக்குமா. தன்னாலே மகாத்மாக்கள்லாம் அவனை தேடி வருவாங்க. அவன் மகத் சங்கத்துல தான் இருப்பான். பகவான் அவனை நல்லா வழி நடத்துவான். பகவானே குருவா இருக்கிறவங்களுக்கு பகவான் நல்ல வழி நடத்துவான். அவர்களுக்கு வாழற உலகமே தனி உலகம். அவர்களை எந்த சங்கத்திலையும் கொண்டு போய் கெடுத்துட மாட்டான் பகவான். அவர்களை நல்லா சத் சங்கத்துல சேர்த்து அவர்ல சிறந்த குணவான்களாக, சீல சம்பன்னர்களாக, சத்தியசந்திரனாக, ஜிதேந்திரனாக, புலன்களை வென்றவர்களாக அவர்களை பகவான் மாற்றுவான். அதான் சொல்ற, ந குரோத நச மாத்சரியம் ந லோப ந அசுபாமதிகி பவந்தி கிருத புண்ணியானம் பக்தானம் புருஷோத்தமே. புருஷோத்தம பக்தர்களுக்கு கோபம், தாபம் இவைகளால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அசுபாமதிகி அமங்கலமான புத்தி அவர்களுக்கு ஏற்படாது. அதெல்லாம் பகவானுடைய பெருமைகள் விஷ்ணு சஹஸ்ரநாம மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்படியேப்பட்ட பிரகலாதன் அவன் பெரிய மகாத்மாவாக திகழ்ந்தால் மகாம் ஸ்தேஷாம் குணிர் மகதுபாசக பிரம்மண்ய சீல சம்பன்ன
சத்யசந்தோ ஜிதேந்திரியனா ஜிதேந்திரியனா இருந்தாலாம். ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகம் பிரிய சுகிருத்தமஹ. தன் உயிருக்கு சமமாக எல்லா ஜீவராசிகளையும் பாவிச்சானா. தனக்கு எப்படி ஒரு தீங்கு ஏற்பட்டா கஷ்டப்படுறோமோ அதே போலதான் மற்ற ஜீவராசிக்கு தீங்கு ஏற்பட்டா அப்படி நினைப்பானா. இரண்யகசிபு போய் ஈவரக்கலமெல்லாம் நடந்தது இல்லையா, இரண்யகசிபுடைய புள்ளதான். ஆனா மகதுபாசக மகான்களுடைய குணங்கள்லாம் அவங்களுக்கு பிரகாசிச்சுதான். யாரு? பிரகலாதத்துல. தனக்கு வந்தாதான் துன்பம், தனக்கு வந்து மட்டும் துன்பம், மற்றவங்க வந்து துன்பம் இல்லையா? அப்படி கிடையாது. அதனால மற்றவங்களுக்கு தன்னை போல பிறரை எண்ணக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருந்துதான் சகல தேசம். அதுதான் இங்க சொல்றாரு. ஆத்மவத்து சர்வபூதானாம் ஏகா. ஆத்மவத்து சர்வபூதானாம், தன்னை போல பிறர் எண்ணி எல்லா இடத்துலையும் இறக்கம் காட்டக்கூடியவனாக, ஜீவகாரண்யம் காட்டக்கூடியவனாக இருந்தானாம் பிரகலாதன். அதை சொல்றாரு இங்க. ஆத்மவத்து சர்வபூதானம் ஏகா பிரிய சுகிருத்தமஹ. அப்போ இவன் ஒருத்தரே எல்லாருக்கும் பிரியமுள்ளவனாக, எல்லாருக்கும் நலன் விரும்பியாக திகழ்ந்தானாம். யாருக்களையும் எந்த பலனையும் எதிர்பார்க்காம அவர்களுக்கு நல்லதை செய்வதையே கருத்தாக கொண்டவனா பிரகலாதன். அப்படிப்பட்ட குணங்கள் உடையவனா. தாசவத்து சன்னதார்யங்கிரிஹி பித்ருவத்து தீனவத்சலக. சாதுக்களை தெய்வமா நினைப்பானா, தன்னை அடிமையாக பாவிச்சு அவளுக்கு திருவடிகளை போய் சேவிப்பானா பிரகலாதன். சாதுக்களை தெய்வமா வணங்கி திருவடி போய் சேவிப்பானா. அதே போல கஷ்டப்படுறவங்களை போய் ஒரு அப்பா அம்மா குழந்தைய காப்பாத்துற மாதிரி அவரிடத்துல இறக்கப்படுவானா. கஷ்டப்படுறவங்களை பார்த்தா அவரிடத்துல அப்படி இறங்க காமிப்பானா யாரு? பிரகலாதன். பித்ருவத்து தீனவத்சலக பிராத்திருவத்து சதுர்ஷே ஸ்னிக்தோ. தனக்கு சமமா இருக்கிற இடத்துல சகோதரன் போல பழகுவானா. அவரிடத்துல ரொம்ப நெருங்கி பழகி அவரிடத்துல நட்பு பாராட்டுவானா. அவரிடத்துல விரோதிச்சுக்க மாட்டான். தன் சமமா இருக்கக்கூடாதுன்னு அவர் பகமை பாராட்ட மாட்டானா. அதே மாதிரி தன்னை கூட கீழ்த்தரமா இருக்கிறவங்களத்துல இலக்காரமா அவர்களை உதாசீனப்படுத்த மாட்டான். அவர்களை தாய் தந்தை போல அவர்ல ஆதரவு கொடுப்பானா பிரகலாதன். பித்ருவத்து தீனவத்சலக பிராத்திருவத்து சத்ருஷே ஸ்னிக்தோ. அவரோட நெருங்கி பழகுவானா, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிப்பானா அவரிடத்துல, சில சம்மா இருக்கிற இடத்துல அப்படி பண்ணுவானா. குருஷு ஈஸ்வர பாவனகா. குருமார்ல கண்டா அவர்ல பகவானே வந்துட்டு தான் நினைப்பானா. அவருக்கு ஏதோ சாதாரண மனுஷால் தான் அப்படி நினைக்க மாட்டானா. சாட்சாத் சர்வேஸ்வரன் நாராயணன் தான் இந்த ரூபத்துல வந்திருக்கார். அப்படி ஈஸ்வர பாவத்தோடு அவர்களை வழிபடுவானா பிரகலாத். குருஷு ஈஸ்வர பாவனகா வித்யார்த்த ரூப ஜன்மாட்டியோ மானஸ்தம்ப விவர்ஜிதா. நல்ல கல்வி கற்றவன், விஷயங்களை அறிந்தவன், பாகவத தர்மங்களை தெரிந்தவன், எல்லாமே இருக்கு. அதே சமயத்தில் நல்ல செல்வ சௌக்கியங்களும் அவனத்தில் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா இரண்யகசிபனுடைய புத்திரன் சொன்னா அவன் செல்வத்துக்கெல்லாம் குறைச்சு கிடையாது, வசதிக்கெல்லாம் குறைச்சு கிடையாது, உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருக்கிறான். அப்போ வித்யா அர்த்த நல்ல படிப்பறிவிலும் சிறந்தவனாக திகழ்கின்றான். பகவான் வித்தையாகிய அந்த ஆத்ம வித்தை நாரதரால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பகவத் தத்துவ வித்தை, பக்தி ஞான வித்தை, அந்த பக்தி ஞானம் இந்த வித்தைகள்ல தலை சிறந்தவனாக, அதே சமயத்தில் சண்டமார்க்கம் சொல்லக்கூடிய வேத வித்தைகளும் சிறந்தவனாக திகழ்ந்தான். அப்படிப்பட்ட வித்தியார்த்தியா இருந்தான். அப்படிப்பட்ட வித்தைகளும் சிறந்தவனா இருந்தான். அதே சமயத்தில் செல்வ சௌக்கியம்னா ஹிரண்யகசிபனுடைய புல்ல சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா ஹிரண்யகசிபனுடைய புல்ல அப்படின்னா செல்வத்திலையும் பெரிய பணக்காரனாக திகழ்கின்றான். அப்போ வித்தியார்த்த ரூப அழகுல பார்த்தா மகா தேஜஸாக, அதுவும் பரம பாகவதன், அதுவும் சின்ன குழந்தை 5 வயசு பிரகலாதன் அழகா இருப்பானா பார்க்கறதுக்கு. ரொம்ப சகல லட்சணங்களும் பொருந்தியவனா காணப்படுவானா. அப்படிப்பட்ட அழகான ரூபம் உடையவன் ஆத்மாதான். அதனால ரூபத்திலையும் அழகா இருப்பானா. அப்ப வித்தியார்த்த ரூப ஜென்மாட்டியா. உயர்ந்த ஜென்மத்துல கஷ்யப கோத்திரத்துல பிறந்தவன்னா உயர்ந்த ஜென்மம் சொல்லாம வேற என்ன ஜென்மம் சொல்றது? இரண்யகசிபு புத்திரன், கஷ்யபருடைய பேரன் அவன். அப்படின்னா உயர்ந்த பிறவியில பிறந்திருக்கான், நல்ல கல்விகளை கற்றவனா இருக்கான், அழகுடையவனா இருக்கிறான், நல்ல செல்வ செழிப்புடையவனாக இருக்கிறான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும், எல்லாம் இருக்கு அவங்கள, நல்ல கல்வி இருக்கு, பணம் இருக்கு, செழிப்பு இருக்கு, அழகு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒன்னே ஒண்ணு இல்லையா, என்னன்னா கர்வம் இல்லையா, வினயம் மட்டும்தான் இருக்கான். இவ்வளவு இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட கர்வம் வந்துடும் மக்களுக்கு. மனுஷனுக்கு நல்லா படிச்சிருந்தா ஒரு கர்வம் வந்துடுது, அழகு இருந்தா ஒரு கர்வம் வந்துடுது. நான் சில பெண்களை பார்த்துருக்கேன், அந்த அழகா இருக்கிறது அவங்களுக்குள்ளே அவங்களே நினைச்சுக்கிறது. அப்படியே ஒரு எல்லாரும் பார்த்தா அப்படியே முகத்தை சுரிக்கிறது ஒரு மாதிரி அந்த திமிரை காட்டுவாங்க. பார்த்துருக்கேன்.
தான் பெரிய அழகின்னு நினைப்ப ஒண்ணுமே இல்லை. ஆனா அப்படி ஒரு கர்வமா இருப்பாங்க. அது போல பார்த்துருக்கேன். அப்ப அழகுல ஒரு கர்வம் இருக்கு இல்லையா? அது படிப்புல ஒரு கர்வம். பணக்காரனா திமிரு. அந்த பணக்காரனையும் பார்த்துருக்கேன், ரொம்ப திமிரா இருப்பாங்க. ரொம்ப ஏழைப்பட்டவங்கள பார்த்தா உதாசீனப்படுத்திட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படியே நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அப்போ ஏதாவது முன்னிருந்தா கூட கர்வம் வந்தது. ஆனா எல்லாமே இருக்குதான் பிரகலாதன் இடத்துல. நல்ல வித்தை, படிப்பறிவு இருக்கு, அதே போல நல்ல செல்வம் இருக்கு, அழகு இருக்கு, அதே சொல்ல பாண்டித்யம் இருக்கு, நல்ல அழகும் இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு இல்லை, நல்ல கர்வம் மட்டும் இல்லை. இவ்வளவு இருந்தும் ஆனா கர்வம் இல்லாம இருக்கானா. காரணம் என்னன்னா பகவத் பக்தி. பகவத் பக்தனுக்கு தான் இந்த குணங்கள்லாம். அதை தான் பின்னாடி சொல்றான். சாரி, 5வது ஸ்கந்தத்துல பூகோள ககோள வர்ணனையில வருது. பிரகலாதன் ஹரிவர்ஷத்துலயா, ஹரிவர்ஷம் அந்த இடத்துல நரசிம்மர் வழிபடும் போது அவன் சொல்றான், ஹராப பக்தஸ்ய குத மகத் குணஹா. ஹரிபக்தர்களை தவிர இந்த சிறந்த குணங்கள் யார் இடத்துல பிரகாசிக்கிறது? ஏன்னா இவனே ஹரிபக்தன், அதனாலதான் இவனிடத்துல அந்த குணங்கள்லாம் பிரகாசிக்கிறது. அப்போ இவ்வளவு தன்மைகளும் பகவத் பக்தியினால கிடைச்சிடும். ஆனா அதுல கர்வம் இருக்காது. அதான் பக்த லட்சணம். ஆனா நம்ம ஏழ்மையா வச்சுக்கணுன்றது சில பேருடைய அபிப்பிராயம். ஏழ்மையா இருக்கணும்னு முக்கியம் இல்லை. நீ எல்லாம் பணம் புகழ் எல்லாம் இருக்கலாம். ஆனா அதுல கர்வம் தான் இருக்கக்கூடாது, அதுல அபிமானம் இருக்கக்கூடாது. நான் இப்ப பெரிய பெரிய பணக்காரன், என்ன மாதிரி பணக்காரன் யாரும் இல்லை, என்ன மாதிரி வித்தை கட்டவன் யாரும் இல்லை அப்படின்ற அந்த கர்வம் தான் இருக்கக்கூடாது. அது இல்லையா பிரகலாதத்துல, அந்த கர்வம் இல்லையா. எல்லாம் இருந்ததுதான், ஆனா கர்வம் மட்டும் இல்லையா. மானஸ்தம்பை விவர்ஜிதா, அந்த கர்வத்தை விட்டவனாக காணப்பட்டானா. ந உத்விக்ன சித்தோ வியசனேஷு நிஸ்பிருக. அதே சமயத்துல கஷ்ட காலத்துல மனசு கலங்க மாட்டானா. நம்ம நெருப்புலயே போட போறாரு அப்படின்னா இந்த குழந்தை பயப்படாதா? 5 வயசு பையனா பயப்பட மாட்டானா? கலங்கலையா. நெருப்புல தானே நான் விழுறேன்பா, நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு விழுந்துட்டான். நெருப்பு ஒன்றும் பண்ணல. இவன் பயப்பட மாட்டான், அந்த நெருப்பு தான் பயப்படணும். அக்னி பகவான் ஐயோ இப்படி பாகவதர் போய் நம்ம எரிக்க போறோமேன்னு சொல்லிட்டு அந்த அக்னி பகவான் குளிர்ந்து 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 காணப்பட்டாராம். யாரு? பிரகலாதன் மட்டும் குளிர்ச்சியா இருந்தாராம் அக்னி பகவானே. ஏன்னா பாகவதர் அவர் எரிச்சா பகவான் என்ன எரிச்சிடுவான், என்ன கொண்டுடுவான் பகவான். அதனால அக்னி பகவான்லாம் பகவானுடைய வேலைக்காரர்கள். அதனால அவனை ஒன்றும் பண்ண முடியாது பிரகலாதனை. அதனால குளிர்ச்சியா இருந்துதான். சொல்றாரு, ஒரு மகாத்மா சொல்றாரு உபன்யாசம் பண்ணும்போது, சிஷ்ய அண்ணா சொல்லுவாரு, தாமரைகள்லாம் பரப்பப்பட்டு அதுல அமர்ந்த மாதிரி குளிர்ச்சியா இருந்துதான் யார்? பிரகலாதனுக்கு நெருப்புல போட்ட போது அப்படின்னு சொல்றாரு. அதனால கஷ்ட காலத்துல மனசு வருத்தப்படாத வரும். எவ்வளவு சோதனைக்கு பிரகலாதன் பின்னாடி அந்த சரித்திரம் அப்படியே சாரித்திரச்ச கோயுக்தன சரித்திரத்தில் பிரகடனமா காண்பிக்க போறான் பிரகலாதன். நோ திக்ன சித்தோ வியசனேஷு. அதே நிஸ்பிருக, வரங்கேளுன்னு நாராயணன் கேட்டா கூட வரம் கேட்கறது ஆசையே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்கிறான். அப்படியேப்பட்ட ஆசையற்றவனா காணப்படுறான். நிஸ்பிருகனா ஆசையற்றவனாக இருந்தானா. சுதேஷு திருஷ்டேஷு குணேஷு அவஸ்தத்திற்கு கண்ட விஷயங்களையும் கேட்ட விஷயங்கள், நம்ம எவ்வளவு உலக விஷயங்களை கேட்கிறோம், எவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம், அவைகள்லாம் சத்தியமானவைகள் இல்லை, அவைகள்லாம் பொய்யானவைகள் அப்படின்றதுல திருடமான புத்தி உடையவனா யாரு? பிரகலாதன். கண்ட விஷயங்களிலும் கேட்ட விஷயங்களிலும் அதை ஒரு பொருட்டாக நினைக்காதவனாம். அவைகள்லாம் ஒரு வஸ்துவாக பற்றி கொள்ளாம, அவை சத்தியம்னு நினைக்காம அவைகள்லாம் அனித்தியமானவைகள் என்றதுனால அவைகளை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டானாம். இதெல்லாம் மாயை தானே. கண்ட விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாம் மாயை தானே. இது ஒரு பொருட்டா? இது சத்தியம் இல்லையே அப்படின்றதுல திருடமா இருந்தான் யாரு? பிரகலாதன். அதான் சுதேஷு திருஷ்டேஷு குணேஷு அவஸ்தத்திற்கு தான் தேந்திரிய பிராண சரீரதி சதா பிரசாந்த காமோ ரஹிதோ அசுரஹா. அப்போ வினயமுள்ளவனாக இருந்தான். அதே சமயத்துல இந்திரியங்களை அடக்கணும்னா இருந்தான், பிராணனை அடைக்கணும்னா இருந்தான், தேக இச்சைகளை விட்டவனாக இருந்தான். அதே சமயத்துல புத்தியில சுத்தமா இருந்தான். எல்லாத்துலயுமே பிரசாந்த காமோ, ஆசைகள்லாம் அடங்கினவனாக காணப்பட்டானான். பிரசாந்தமான காமனா ஆசைகள் அடங்கினவனா காணப்பட்டானான். அசுர குலத்தில் தான் பிறந்தான். ஆனா அசுர சுபாவமே இல்லாம மகாத்மாக்களுடைய சுபாவம் பெற்றவனாக இருந்தானான். பகவானுடைய சொல்லப்போனா பகவானுடைய குணங்களுக்கு சமமான குணங்கள் உடையவனாயவன். பின்னாடி
அடுத்து சொல்ல போறாங்க பாரு. பகவானுக்கு தான் இவ்வளவு குணங்களை வர்ணிப்பாங்க. அந்த குணங்கள் இந்த பிரகலாதனுக்கு இருந்துதான். பகவானுடைய குணங்களுக்கு சமமான குணங்கள் பெற்றவனாக காணப்பட்டானாம் பிரகலாதன். அப்படியேப்பட்ட குணங்கள் உடையவன். அப்படியேப்பட்ட, ஏன்னா பிறந்தது அசுர குலம், ஆனா அசுர சுபாவமே கொஞ்சம் கூட ஒரு திவலை கூட காணாம படலையா. பரம பாகவத குணங்கள் தான் அவனத்துல நல்லா பிரகாசமா இருந்துதான். அப்படி இருந்தா நான் பிரகலாதன். தான் தேந்திரிய பிராண சரீரதீய சதா பிரசாந்த காமோ ரஹிதோ அசுரோ அசுரஹ ரஹிதோ அசுரோ அசுரஹ யஸ்மின் மகத்குணா. இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் பெற்றவனாக ராஜன்னே கிரஹ்யந்தே கவிபிர் முகூஹூ. அப்படிப்பட்ட சிறந்த புத்திமானாக திகழ்ந்தான். அப்படிப்பட்ட சிறந்த குணங்களோடு பிரகாசித்தான். எப்படின்னா நதே அதுனாபிதீயந்தே யதா பகவதீஸ்வரே. பகவானை போல சிறந்த குணங்கள் உடையவனாக பிரகாசித்தான். மகான்கள்லாம் எஸ்மின் மகத்குணாராஜன் கிரஹ்யந்தே கவிபிர் முகு. மகான்கள்லாம் எந்த நல்ல குணங்கள்லாம் பிரகலாதனை பார்த்து தங்களை தாங்களே திருத்தி கொண்டு இந்த நற்குணங்களை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். யாரை பார்த்து? பிரகலாதனுடைய குணங்களை பார்த்து அவெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களாம். அதனால பகவானிடத்தில்தான் இது மாதிரி உயர்ந்த குணங்கள் காணப்படுகிறது. அடுத்தது பிரகலாதத்துல இந்த உயர்ந்த குணங்கள் காணப்படும். அப்போ பகவானுடைய அம்சம் பொருந்தியவன் யாரு? பிரகலாதன். பகவானை போல சிறந்த குணங்களோடு பிரகாசிச்சானா. எம் சாதுகாதா சதசி ரிபவோ அபிசுரான்றுவ. சாதுக்களுடைய சபையில, அதுவும் தேவர்களுடைய சபையில, சொர்க்கலோகத்துல பேசுறது இருந்தா சாதுக்கள் சிறந்தவன் யாருன்னு கேட்டா பிரகலாதன் தான் உதாரணம் காட்டுவாங்களாம். தேவர்கள் இத்தனை எதிரிகள், அசுரர்களுக்கு எதிரிகள், அசுரர்களுக்கு தலைவனாகிய பிரகலாதன் தான் ராஜாவா இருந்தான். அந்த சமயத்திலேயே தேவர் சபையில் கொடுத்த போது பாகவதன்னா யாரா சிறந்த சாது, யாரா சிறந்த பாகவதன் அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கும் போது பிரகலாதன் தான் உதாரணம் காட்டுவாங்களாம். பிரகலாத மாதிரி ஒரு பாகவதன் கிடைக்க மாட்டான் அப்படின்ட்டு எதிரிகள் அசுர குலத்துல பிறந்தவன் என்பதையும் மறந்து தேவர்கள் பிரகலாதனை அப்படி புகழ்வாரலாம். அது சாதுக்களுடைய சபையில. எம் சாதுகாதா சதசி ரிபவோ அபிசுரான்றுபக பிரதிமானம் பிரகுர்வந்தி கிமுதான்யே பவாத்ருஷாக. பிரகலாதனை தான் உதாரணமாக காட்டுவாரலாம். அப்படிப்பட்ட குணங்கள். அப்ப எதிரிகளே புகழறாங்கன்னா, அப்ப எதிரிகளே மயங்குறாங்கன்னா, அவன் எதிராளியின் இத்தனை அசுர கண்டா ஆகாது தேவர்களுக்கு. ஆனா பிரகலாதத்துல மட்டும் ஒரு வணக்கம், ஒரு பவ்யம். ஏன்னா அவன் அப்படிப்பட்ட பரம பாகவதன். அவனத்தில் மட்டும் தனி மரியாதை செலுத்துவாங்களாம் தேவரெல்லாம். அப்படிப்பட்ட சிறந்த குணங்களோடு பிரகாசித்ததுதான். இரண்யகசிபு செத்துட்ட பிறகு பிரகலாதன் ஆட்சி ஆண்டிருக்கான். சண்டெல்லாம் கூட போடுவாங்க. ஆனா பிரகலாதத்துல தனி கௌரவம் உண்டு, தனி மரியாதை. அவனை மட்டும் இழுத்து எதுவும் ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்க, தப்பா பேச மாட்டாங்க. பிரகலாதனா ஒரு கௌரவம். பிரகலாதனா தேவர்களே மதிப்பாங்க. அவனுக்கு எப்பவுமே ஒரு நமஸ்காரம் தெரிவிப்பாங்க தேவரெல்லாம். பிரகலாதன் தேவலோகத்துக்கே போனாலும் எல்லாருக்கும் பயத்தினால இல்ல, அவர் பரம பாகவதர் சக்கரவர்த்தி, பாகவதர் சக்கரவர்த்தி அப்படின்றதுனால அவங்கள அப்படி மரியாதை செலுத்துவாங்களாம். சபையிலே அவரை தான் உதாரணமா பேசுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பிரகலாதர். பிரதிமானம் பிரகுர்வந்தி கிமுதான்யே பவாத்ருஷாக குணைர் அலம் அசங்கியர். இவ்வளவு குணங்கள் என்னென்ன சொல்றாரு? சத்தியசந்தன், சீலசம்பன்னன், பிரம்மண்யன், சீலசம்பன்னன், சத்தியசந்தன், ஜிதேந்திரியன், அதான் சந்தோட எல்லாரும் குரு ஈஸ்வர பாவனகா, பிரியமானவன், எல்லாருக்கும் சுகர்த்து, எல்லாருக்கும் தாய் தந்தை போல பாவிக்கும் அப்படின்னு இவ்வளவு குணங்கள். அப்படிப்பட்ட சிறந்த வித்தை பெற்றவன், ஐஸ்வர்யம் பெற்றவன், அழகு பெற்றவன் எல்லாமே இருக்கு. ஆனா கர்வம் இல்லாதவன் அப்படின்னு இவ்வளவும் சொல்லிட்டு இவ்வளவு குணங்கள். இதுவே எவ்வளவு விஸ்தாரமா இருக்கு நமக்கு. பகவான் குணங்களுக்கு சமமா நம்ம எவ்வளவு குணங்களை வர்ணிச்சிருக்கோம். ஆனா இதுவே கம்மியா. இது குணைர் அலம் அசங்கேயர் மாஹாத்யந்தஸ்ய சூச்சியதே. அவனுடைய குணங்கள் இன்னும் நிறைய இருக்கான். அது எண்ணிக்கை இல்லாத. சங்கியனா எண்ணிக்கை, அசங்கியனா எண்ணிக்கை இல்லாத குணங்கள் உடையவனா யாரு? பிரகலாதன். அந்த குணம் அலம், இந்த குணம் போதும் இது வரைக்கும் வர்ணிச்சு. ஏன்னா அது வர்ணிச்சுன்னே போக வேண்டியதுதான். பகவான் குணங்களுக்கு வர்ணிக்க முடியுமா? அது போல இந்த பாகவத நாயக்க பிரகலாதன் குணங்களை வர்ணிக்க முடியாது. அவ்வளவு நிறைய குணங்கள் படைத்தவன். பிரகலாதனுடைய குணங்கள் எல்லையற்றதான், எண்ணிக்கையற்றதான். ஆனா அதுல ஏதோ கொஞ்சம் சொன்னேன், அதனுடைய மகாத்மியம் மட்டும் சொன்னேன். அந்த மகிமைகள், அந்த
அது சுருக்கி நான் அந்த மகிமைகள் பிரகலாதுடைய குணங்களுடைய மகிமைகளை கொஞ்சம் சொன்னேன். அந்த மகிமைகளையும் கொஞ்சோண்டு சூச்சிப்பிச்சேன், அவ்வளவுதான். அப்போ மகிமைகளோடு மட்டும் மொத்தம் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. பிரகலாதுடைய குணங்களுடைய மகிமைகள் மட்டும் மொத்தம் சொல்லுமா கொஞ்சமா தான் சொல்ல முடியும். அந்த மகிமைகளுடைய லைட்டா சூச்சிப்பிச்சேன், கொஞ்சம் தான் சொன்னேன் இப்போ அப்படின்றார் நாரதர் யுதிஷ்டர் இடத்துல ராஜசூய வேள்வியில பிரகலாதன் கதை சொல்லும் போது. அப்ப என்னன்னா, அப்போ மாகாத்மியம் தஸ்ய சூச்சியதே, அந்த மாகாத்மியத்திலையும் கொஞ்சோண்டு தான் சொன்னேன், அவன் மாகாத்மியம் முழுதும் சொல்லி முடியாது. அவன் மாகாத்மியம் சொன்னா அதுக்கப்புறம் அவருடைய குணங்களை பத்தி சொன்னான், இன்னும் விஸ்தாரமா சொன்னான். அப்பா, அது அசங்கியேயி, அதுக்கு எல்லையே காண முடியாது, அது எண்ணிக்கையற்றது, அவ்வளவு குணங்கள் அதிகமா கொண்டவன் பிரகலாதன் என்று சொல்கிறார். அதெல்லாம் அப்படியே சுலபமா படிச்சு அனுபவிக்கணும். குணைர் அலம் அசங்கியேயி மாஹாத்மியம் தஸ்ய சூச்சியதே வாசுதேவே பகவதி யஸ்ய நைசர்கிகீரதிகி. பதம்லாம் அப்படியே நெஞ்ச பொக்குது பாருங்க. நைசர்கிகீரதிகி, பலனை எதிர்பார்க்காத தூய பக்தி, தூய பிரேம, தூய அன்பு, பகவானத்துல அப்படி பக்தி பண்ணியிருக்கான் பாருங்க. யாருன்னா வாசுதேவே பகவதி, வசுதேவ புத்திரனாக்கிய கிருஷ்ணனிடத்துல பகவான்னா பகவான் தான், அந்த நாராயணன் தான். அந்த பகவானிடத்துல தூய பக்தி பண்ணியிருக்கான். நைசர்கிகி ரதிகி, அப்படியேப்பட்ட தங்கு தடங்கள் அல்லாத சரளமான பக்தி, அதே சமயத்துல எந்தவித பலனையும் எதிர்பார்க்காத தூய பக்தி பண்ணியிருக்கான். நைசர்கிகி ரதிகி நெஸ்த கிரீடனகோ பாலோ ஜடவ தன்மனஸ்தையா. ஆஹா, அப்பா ஒரு மூட்டை சாமான், என்னது விளையாட்டு சாமான்கள், பொம்மைகள்லாம் வாங்கி கொடுத்துருக்கானா, நிறைய பொம்மைகள், அதெல்லாம் தூக்கி விசாரிச்சானா எல்லாத்தையும். இவனுக்குன்னு ஒரு தனி பகவான் இடத்துல விளையாடுறவன் இவன். பகவான் வரது போறது இவனுக்கு தெரியுது, கிருஷ்ண இடத்துல விளையாடி இருப்பானா. அதனால ஒரு மூட்டை சாமான், விளையாட்டு சாமானும் தூக்கி எரிஞ்சானா. நெஸ்த கிரீடனகா, அந்த விளையாட்டு சாமானும் தூக்கி எறிஞ்சானா. கிரீடனுக்கோ பாலோ, ஒரு குழந்தைன்னா விளையாட்டு சாமான்ல வச்சு விளையாடணும்னு ஒரு சபலம் இருக்கு இல்லையா, ஆசை இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டு சாமான் திரும்பியே பார்க்கலையா. ஏன்னா இவன் கூட விளையாடுறது கிருஷ்ணன் வந்துன்னு போயின்னு இருக்கானா. நெஸ்த கிரீடனுக்கோ பாலோ ஜடவஸ் தன்மனஸ்தையா, ஒரு சமயத்துல பார்த்தா அப்படியே ஜடன் மாதிரி அப்படியே அசைவட்டு காணப்படுவானா. ஏன்னா எல்லாமே வாசுதேவ ஸ்வரூபமா பார்த்துன்னு போனான். தன்மனஸ்தையா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா ந வேதம் ஜெகதித்ருஷம். ஏன் அவன் ஜடமா இருக்கானா? கிருஷ்ணன் வந்துட்டான். கிருஷ்ணன் பகவான் தனக்கு காட்சி அளிக்கும் போது அந்த பிரமிப்புல அப்படியே ஜடமாயிடுவானா. அப்படியே தொண்டை கத்கதமாகும், கண்களை கண்ணீர் மல்கும், உடம்பு ரோமாஞ்சம், அப்படியே பேச முடியாம அப்படியே திக்கு திணறி அப்படியே ஸ்டன்னா அசைவற்று காணப்படுவானா. ஜடவத் தன்மனஸ்தையா வாசுதேவே பகவதி கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா ந வேத ஜெகதித்ருஷம். எல்லா கிரகங்களும் பிடிச்சா குரு பயிற்சி உண்டு, சனி பயிற்சி உண்டு. ஆனா கிருஷ்ண பயிற்சி மட்டும் கிருஷ்ணன் அவ்வளவு லேசில பிடிக்க மாட்டான் ஒருத்தர் இருதயத்துல. ஆனா பிடிச்சா விடாத கிரகம் எதுனா கிருஷ்ணன்ற கிரகம் தானா. அந்த ஒரு பேய் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, ஏன்டா அப்படி பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிற, ஜடவஸ் தன்மைய ஜடம் போல இருக்கானா பிரகலாத். பார்த்தா பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு. என்ன அவன், டேய் வாடா சாப்பிட வாடான்னு கூப்பிட்டா சாப்பிட வர மாட்டேன்றான். அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான். அது மாதிரி இறந்திகாசினா மந்திரிச்சு வேப்பெல்லாம் மந்திரிச்சு பாக்குறான், என்னன்னா தாயத்தெல்லாம் கட்டி பாக்குறான் யாராவே வச்சு. என்னென்ன குழந்தை பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான், உன்மாதமா இருக்கான். இந்த குழந்தை என்னன்னு தெரியல, சரியில்லை, தனியா சிரிக்கிறான், தனியா அழறான். பகவான் வரது போறது, பகவான் வந்துட்டா சிரிப்பானா, பகவான் மறைஞ்சிட்டா அழுவானா. அது அவன் கண்ணுக்கு மட்டும் பிரகலாதன் கண்ணுக்கு மட்டும் பகவான் தெரியறான். இது இறந்திகாசிப்புக்கு புரியல. ஏதோ இந்த குழந்தை என்னன்னு தெரியல, மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு நினைப்பாங்களா சில பேர் வீட்டுல, அப்படி பிறந்தோம் இல்லையா. அதான் தனியா சிரிக்கிறா, தனியா இருக்கிறான், என்ன பைத்தியம் முடிச்ச குழந்தையா, என்ன ஜடம் மாதிரி இருக்கான், கூப்பிட்டா கூட பதில் சொல்ல மாட்டேன்றான், குழந்தைக்கு என்ன பித்து பிடிச்சு போச்சா அப்படின்லாம் நினைக்கிறான் அவன். அதுக்காக வேப்பல் மாதிரி என்னென்னவோ பண்ணி பாக்குறான். ஆனா உண்மையிலேயே அவனுக்கு ஒரு கிரகம் பிடிச்சிருக்குது, அவனுக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமா, உண்மையிலேயே ஒரு கிரகம் பிடிச்சிருக்குது அவனுக்கு. ஏன்னா கிரகம் பிடிச்ச மாதிரி இருக்கானே இவன், ஒரு பூதம் பிடிச்ச மாதிரி இருக்கானே, அப்படியே ஜடமா இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு கிரகம் பிடிச்சிருக்கான். அது என்ன கிரகம்னா, என்ன பூதம்னா, பூத கிருத்து, பூத பிருத்து, பூத பாவனா அப்படின்னு ஒரு பூதம். ஏன்னா விஷ்ணு பூதம்.
விஷ்ணு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா, பூதகிருத்து பூதபுரத்து பூதம்னு வருது இல்லையா, மகத் பூதம். அப்படிப்பட்ட மகத் பூதமாக்கி பெரிய பூதம் ஒண்ணு பிடிச்சிக்குது. கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கிருஷ்ணன்ற ஒரு பூதம் பிடிச்சி அவனை ஆட்டி படைக்குதான். அதனால அப்படியே ஜடமாயிட்டானா. அது பிடிச்சா விடவே விடாது, அவ்வளவு லேஸ்ல பிடிக்காது, பிடிச்சா விடாது. அப்ப நீ எழுந்து போடானா எழுந்து போக மாட்டான். உனக்கு மோட்சம் கொடுக்கற வரைக்கும் உன்னை விட மாட்டான். அப்போ முஞ்ச அலமிதி பிரபாஷினி யாரு போதனை சொல்றேன். முஞ்ச போதும் என்னை விட்டுடு, உனக்கு எப்படி விடுவேன், என்னை கொல்ல வந்தல்ல நீ, உனக்கு மோட்சம் கொடுக்குற வரையும் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் மார்புல பாலோடு சேர்த்து அவள் பிராண சம்ரோஷ ரோஷத்தோடு அந்த பிராணனோடு சேர்ந்து உரிச்சு பகவான் தன் திருவடியில அந்த போதனைக்கு மோட்சம் கொடுத்தான். போதனை தன் தாயாக ஜனனி கதி, அவள் தாய்க்கு சமமான பதவி அடைந்தாள். தாத்ரி உச்சிதான். பிரகலாதன் அப்படி வரமாட்டான், பிடிக்க மாட்டான், பிடிச்சா விட மாட்டான். அப்படிப்பட்ட கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா குரு பயிற்சி உண்டு, சனி பயிற்சி உண்டு, ஆனா கிருஷ்ண பயிற்சி மட்டும் கிடையாது. அப்படி அதனால விளையாட்டு சாமான்லாம் தூக்கி போட்டானாம். குழந்தையா இருந்தாலும் சாவல்ய புத்தி இல்லாம ஜடமா இருந்தாலும் எதனால கிருஷ்ணனுடைய கிரகத்தினால் ஆட்டி வைக்கப்பட்டவனாக, கிருஷ்ண பக்தியில் திளைத்தவனாக, கிருஷ்ணன் வரது போறது தெரியக்கூடியவனாக, வாசுதேவன் நைஷ்டிக ரதியோட அப்படியோட உண்மையான பக்தியோட கிருஷ்ண இடத்துல விளையாடி கொண்டு, கிருஷ்ணனிடத்துல வாழ்க்கை நடத்தி கொண்டு, கிருஷ்ணத்தில் பேசிக்கொண்டு, கிருஷ்ணனிடத்துல அழுதுண்டு, கிருஷ்ணத்தில் சிரிச்சுண்டு, அப்படியே ஒரு கிருஷ்ணமயமாவே இருந்தானா அந்த பிரகலாதன். ஆனா கிருஷ்ணனுக்கு கண்ணுக்கு தெரியல இரண்யகசிபுக்கு. இவன் தனியா சிரிக்கிறான், தனியா பிணத்துறான், தனியா அழறான் அப்படின்னு நினைச்சிருந்தானா இரண்யகசிபு. அதான் கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா என்ன வேத ஜெகதீத்ருஷம், உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாதான், உலகம் ஒண்ணு இருக்குதே தெரியாதான் அவனுக்கு. ஏன்னா அவன் அண்ணாட திரும்பி பார்த்தா தானே அவன் கிருஷ்ணன் வர்றது போறது, சாப்பிடும் போது கிருஷ்ணனே நினைக்கிறான், தூங்கும் போது கிருஷ்ணனே நினைக்கிறான், எப்பொழுதும் கிருஷ்ணமயமாவே நினைச்சிருக்கு. இரவு தூக்கம் படுக்க சாப்பாடு எல்லாமே கிருஷ்ணமயம்தான். அப்ப அதான் கிருஷ்ணன் ஒரு கிரகம் ஆட்டி படைக்குதே, அவனுக்கு உலகம் என்ன தெரியும், அவனுக்கு ஒண்ணுமே தெரியலையா அவனுக்கு. என்ன வேத ஜெகதீத்ருஷம், இப்படியாப்பட்ட ஒரு பாகவதருடைய சரித்திரம் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன பாக்கியம் பாருங்க. உண்மையிலே கேட்கற உங்களுக்கும் பாக்கியம், சத்தியமா சொல்றேன். இப்படிப்பட்ட பரம பாகவதராகிய பிரகலாதனை நினைக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது இன்னைக்கு. சத்தியமா அந்த பிரகலாதனுக்கு கோடான கோடி நமஸ்காரம் தெரிவிக்கணும். சத்தியமா என்ன மாதிரி பக்தி பண்ணியிருக்காரு. உலகமே அறியாம நாமெல்லாம் உலகத்திலிருந்து இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி விடுபட போறோம், கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா இந்த துன்பத்துல என்ன காப்பாத்துறான்னு நம்ம கதறோம். ஆனா நம்ம பிரச்சனையிலிருந்து விடுபட முடியல. ஆனா உலகமே என்னன்னு தெரியாம இருந்தான பிரகலாதன். அப்போ துன்பத்தை பத்தி அவனுக்கு என்ன தெரியும், உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையா. என்ன வேத ஜெகதீத்ருஷம், ஜகத்து இவ்வகையானது, ஜகத்து இப்படிப்பட்டது அப்படின்னு கூட எதுவுமே தெரியாதான். ஏன்னா அவனுடைய ஜகத்தே வேற, அவனுடைய உலகமே வேற. உலகத்துல நடக்குது இல்லை, அவன் உலகமே வேற. கிருஷ்ணன்ற உலகத்துல இருந்தான். அதான் நான் சொன்னேன், நான் முன்னாடி சொன்னேன். அவர்கள் வாழ்ற உலகமே வைகுண்ட நிலைய, வைகுண்ட வாசிகள் அவங்களாம். பிரகலாதன்லாம் பகவானிடத்திலேயே லயித்து கொண்டிருந்தான் அவன். அதான் சொல்ற ஆசீன பர்யடன் அஷ்ணன்னு, உட்காரும் போதும், நடக்கும் போதும், சாப்பிடும் போதும், படுக்கும் போதும், தண்ணி குடிக்கும் போதும், பேசும் பொழுதும், நான் ஆசீன பர்யதன் அஷ்ணன்னு சயானக பிரவிபன் புருவன்னு நானு சந்தத்த ஏதானே கோவிந்த பரிரம்பிதா. கோவிந்தனையே சிந்திச்சுன்னு இருந்தா, கோவிந்தனுடைய வாழ்க்கை நடத்திருந்தான். படுக்கிறது, தூங்குறது, எழுந்தது, அம்மாவை பார்த்தா கோவிந்தன், இரண்யகசிபு பார்த்தா கோவிந்தன், ஏகாந்த பக்திர் கோவிந்த சர்வத்திர ததீக்ஷணம், எல்லாமே கிருஷ்ணமயமா தோன்றதான். அப்பா பார்த்து திடீர்னு கட்டி படிச்சுறான், திடீர்னு அப்பா பார்த்து சிரிக்கிறான், திடீர்னு அம்மா பார்த்து சிரிக்கிறான், அழறான், திடீர்னு குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான், எல்லாம் பண்றான், திடீர்னு சாப்பிட்றான். கிருஷ்ணா வாசுதேவான்னு மனசுல ஸ்மரண பக்தி தான் அவனுக்கு. ஏன்னா வாய்த்தந்து பகவான் நாம சொல்ல முடியாத சூழ்நிலை இரண்யகசிபு. அவன் சோதனைகள் கொடுக்க போதான் இன்னும் அதிகமா சொல்ல ஆரம்பிப்பான். சும்மா இருக்க வரைக்கும் பகவான் அவன் சும்மா தான். அவனை தீண்ட பக்தி சீண்ட போனா அது இன்னும் அதிகமாயிடும். அது பிரகலாதன் அப்புறமா தான் தைரியமா நாராயணன் பேரை சொல்ல போறான். அது வரைக்கும் இப்ப ஸ்மரண பக்தி தான். இந்த ஸ்மரண பக்தியில பகவானை நினைச்சு புலம்புவான், அழுவான், அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்பான். அப்படி யாரை பார்த்தாலும் கிருஷ்ணனா தோணும் அவனுக்கு. இப்படி சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் எல்லாமே நம்ம கிருஷ்ணமயமா தோணுச்சு அவனுக்கு. அதான் சில மகாத்மா உட்கார்ந்து படுத்து நடந்து பேசி குடிக்கும் போது எல்லாமே உட்கார்ந்து எண்ணத்தை கண்டோம், நடந்து எண்ணத்தை கண்டோம்.
என்று ஹரி சிந்தனையினால ஹரிசந்தனை இல்லாம இந்த காலமெல்லாம் வீணா போகுதே அப்படின்னு எப்பொழுதும் அந்த பகவானையே தியானத்திற்காக தனியா ஒரு வீடு தேடல. இரணிகசிபு வீட்டுல இருந்தே தியானம் பண்ணான் அவன். அந்த தியானத்துல அதான் சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் நடக்கும் போதும் தண்ணி குடிக்கும் போதும் படுக்கும் போதும் எப்பொழுதும் கிருஷ்ண சிந்தனையிலேயே வாழ்க்கை கழிச்சான். யாரை பார்த்தாலும் கிருஷ்ணனா தோணுது, யாரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணா தோணுது, எதை பார்த்தாலும் கிருஷ்ணா தோணுது, யாரை பார்த்தாலும் கிருஷ்ணனா தோணுது. இப்படி வாசுதேவ பரிரம்பி பகவத்மயமாவே மாறிட்டான் அவன் பிரகலாதன். இப்படி ஒரு பக்தி பண்றான். நானு சந்தத்த ஏதானே கோவிந்த பரிரம்பித கொச்சித் வைகுண்ட சிந்தா சபல. இந்த ஸ்லோகம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு சமயத்துல பழுக்கும் அப்படியே அழுவானா. கோவிந்த சிந்த கிருஷ்ணா, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டே, சீக்கிரம் வாயேன், உன் தரிசனம் இல்லாம நான் தனியா எப்படி இருப்பேன், இந்த உலகமே பார்க்க பிடிக்கலையே, நீ இல்லைன்னா இந்த உலகமே பார்க்க, நீ வந்துட்ட எல்லாரும் எனக்கு கிருஷ்ணமயமா தோன்றாங்க. அப்பதான் இந்த உலகம் சௌக்கியமா தோணுது. நமக்கு பிரியத்துக்கு உகந்தவர்கள் நம்ம பக்கத்துல இல்லைன்னா அப்படியே உலகமே சூன்யமா தோணும். அந்த வேதனை பட்டவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிரியத்துக்கு உகந்த யாருன்னா பகவான் தானா பிரகலாதனுக்கு. அந்த பகவான் இல்லைன்னா போயிட்டானா ஓன்னு அழுவானா தேம்பி தேம்பி. கொச்சித் ருததி வைகுண்ட சிந்தா சபல சேதனக. பகவானுடைய சிந்தனையில அப்படியே மூழ்கி, கிருஷ்ணா நீ எப்படா எனக்கு காட்சி கொடுக்க போற, உன் தரிசனத்துக்காக அழுதும் அவன் தான். நாமெல்லாம் என்னன்னா பணம் கிடைக்கலையேன்னு அழறோம், சில பேர் கல்யாணம் ஆகலைன்னு அழறாங்க, சில பேர் உத்தியோகம் கிடைக்கலன்னு அழறாங்க, சில பேர் உத்தியோகம் கிடைச்சா எல்லாம் சம்பளம் கிடைக்கலன்னு அழறாங்க, எதுக்கோ அழறாங்க. பகவானுக்காக அழறவன் பிரகலாதம் மட்டும்தான். பிரகலாதம் போல பகவானுக்காக அழணும். பகவான் தரிசனம் கிடைக்கலையே, ஜென்ம சாபல்யம் அடையிலேயே, மனுஷ ஜென்மம் எடுத்தனுடைய பலனாகிய பகவான் தரிசனம் கிடைக்கலையே, அப்போ பகவானுக்காக அழணுமா. அது பிரகலாதம் தான் இங்க பகவானுக்காக அழுதானா. கொச்சித் ருததி வைகுண்ட சிந்தா சபல சேதனகா. வைகுண்டனுடைய சிந்தனையில மூழ்கி அந்த பகவத் தரிசனம் எவ்வளவு அருமையா இருக்கும், அதுக்காக அந்த தரிசனத்துக்கு ஏங்கி அழுதானா பிரகலாதன். கொச்சித் ருததி வைகுண்ட சிந்தா சபல சேதனகா கொச்சித் அசதித்த சிந்தா ஹலாதா. அவனுடைய அழுகையை பார்த்தோன்னே பகவான், ஆஹா என் குழந்தை தவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பகவான் பிரத்யட்சமாயிடுவானா சங்க சக்கரத்துல. கிருஷ்ணா வந்துட்டியா, கிருஷ்ணா நாராயணா வந்துட்டியான்னு சொல்லிட்டு உடனே கழுக்குன்னு சிரிப்பானோ. சந்தோஷம் அப்படியே ஆடி பாடி கொண்டாடி டக்குன்னு குதிப்பானோ. நாராயணா நாராயண கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவன் குதிப்பானோ. அப்போ அது ஒரு சந்தோஷம். அதான் கொச்சித் ருததி கொச்சித் அசதி அப்படி சிரிப்பானோ. சிந்தாக்கலாத உத்காயதி கொஜத்து. அப்போ பாடுவானா, டக்குனு கையில தாளம் போட்டு குதிச்சுன்னு ஆடி பாடி அப்படியே பகவானை பாடுவானா. பகவானை குறித்து உத்காயதி, அப்போ உறக்க பகவானுடைய புகழை பாடுவானா. அப்படி காயதினா பாடுறதுன்னு அர்த்தம். அப்படி பாடுவானா. நிருத்தியதி அப்படி நத்தனம் ஆடுவானா. விளைஞ்சதை வெக்கத்தை விட்டு. நதி கொச்சித்து உத்கண்டோ தொண்டை கத்கதம் உண்டாக அப்படி தேம்பி தேம்பி அழுவான். பகவானி வந்துட்டியா, உன்னை பிரிஞ்சு எத்தனை நாள், 2 நாள் என்ன பண்ண, ஒரு நாள் 1 நிமிஷம் பார்க்கலாம் கூட அது பெரிய திடீயுகாயதே. அது மாதிரி பகவானை கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருக்க முடியாதான். பகவான் காட்சி கொடுத்துறான்னா சொல்ல முடியாத ஆனந்தம். அந்த ஆனந்தத்தினால தொண்டை கத்கதம் உண்டாயிடும், கண்கள்ல கண்ணீர் வந்துடும், உடம்பெல்லாம் புல்லரிச்சு போடும், உச்சந்தலிருந்து உள்ள கலந்து அப்படியே ஆனந்தம் பொங்கி அப்படியே உடம்பெல்லாம் சுகமா இருக்கும். அந்த ஆனந்தம் பகவானை போய் கட்டி பிடிச்சுப்பான். பகவானோட கட்டி பிடிச்சுப்பான், பளிச்சு பளிச்சுன்னு மொத்தம் கொடுப்பான் பகவானை. அந்த தாங்க முடியாத சந்தோஷம் அவ்வளவுன்னா திடீர்னு குதிப்பான், ஆடுவான் பாடுவான், இப்படி ஓடுவான் அப்படி ஓடுவான். பகவானை போய் கட்டி பிடிச்சுப்பான். பகவானே வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியா, நீ இல்லாம என்னால் சாப்பாடு பிடிக்கல தெரியுமா, நீ இல்லாம என்ன தண்ணி குடிக்கல தெரியுமா, எல்லாமே உண்மயமாக நான் பார்த்தேன். எல்லாமே சாப்பிடும் போது எல்லாம் கிருஷ்ண கோவிந்த பரிரம்பிதா, கிருஷ்ணமயமாவே மாறுறவன் பிரகலாதன். அந்த கிருஷ்ண பக்தியிலே மூழ்கனவன் அவன். அப்ப பகவான் பிரிஞ்சிட்டானா தாங்கிக்கவே முடியாத தேம்பி 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 கொச்சித் ருததி அப்படி தேம்பி தேம்பி அழுவானா. பகவான் வந்துட்டானா கழுக்குன்னு சிரிப்பானா, அப்படி தொண்டை கத்கதம் உண்டாகனா, குதிப்பானா, ஆடுவானா, பாடுவானா, இதெல்லாம் செய்வானா பிரகலாதன். அப்படி சொல்லப்படுகிறது. நததி கொச்சித் உத்கண்டோ விளச்சோ நிருத்தியதி கொச்சித்து. இப்படி நடப்பானா, அப்படி ஓடுவானா, இப்படி ஓடுவானா, அது நர்த்தனம் ஆடுவானா, டக்குனு குதிப்பானா, ஆடுவானா, பாடுவானா, இப்படி எல்லாம் செய்வானா. வெக்கத்தை விட்டு ஆடுவானா பாடுவானாம். கொச்சித் தத் பாவனா யுக்தா தன்மயோ அனுச்சகார. அப்போ பகவான் அப்படியே, கிருஷ்ணா நீ காளி நத்தனம் இப்படிதானே பண்ண அப்படின்னு. இந்த துவாபர யுகம்ல எத்தனையோ துவாபர யுகம்ல பகவான் காளி நத்தனம்
இதே ஒரு கிருஷ்ணலீலைகள்லாம் பண்ணியிருக்கான். அந்த கதைகள்லாம் எவ்வளவு மகாத்மா வாக்குல கேட்டிருப்பான். யார் நாரதர் வாக்குல கர்ப்பத்திலே கேட்டானாச்சு. அப்போ வராக அவதாரம் எடுத்து அந்த இரண்யாக்ஷன் இப்படிதான் நீ கொன்ற அப்படின்னு பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து பகவான் அந்த வேதத்தை பிடுங்கி போன அந்த அசுரனை இப்படிதானே கொண்டு வேதத்தை மீட்டெடுத்து கொடுத்தாய் அப்படின்னு மற்ற அவதார லீலைகள்லாம் இவனே பிரகடனப்படுத்தி அவனே அந்த அவதாரம் போலே நடிச்சு காட்டுவானாம் பிரகலாதன். பகவான் சந்தோஷம் அடைவார். ஆமாண்டா நான் அப்படிலாம் பண்ணண்டா அப்படின்ட்டு பகவான் சபாஷ் பண்ணுவானாம். அப்படி சபாஷ் கொடுத்து தட்டி கொடுப்பானாம் பிரகலாதனை பகவான். அப்படி அப்படி நதி கொசித் உத்கண்டு கொசித் தத் பாவனாயுக்தா தன்மயா அனுச்சகாரக பகவத் பாவனை. அந்த பாவம் தான் முக்கியம். பகவானத்துல பக்தியே பாவத்தினால்தானே உண்டாகுது. பகவான் மயமாவே மாறி தானே பகவானாக நினைச்சிருந்து பகவான் பண்ண லீலைகள்லாம் தானே பிரகடனப்படுத்துவானா அதை பகவான் சபாஷ்னு கொண்டாடுவானா பகவான். அப்படி பக்தனுக்கும் பகவானுக்கும் ஒரு சல்லாபம். அப்படி பிரகலாதனுக்கும் கிருஷ்ணனுக்கும் அப்படி கொச்சித்து தத் பாவனாயுக்தா தன்மயோ அனுச்சகாரக பகவன்மயமாக மாறி பகவான் லீலைகள்லாம் அவனே அதை தன்னே பகவானாக நினைத்து அந்த லீலைகள்லாம் பண்ணி காமிப்பானான். இதுதான் கோபிகளும் பண்ணாங்க பின்னாடி 10ஆம் ஸ்கந்தத்துல வரும்போது. தன்மனஸ்காக ததாலாபா. என்ன ஸ்லோகங்கள் இதெல்லாம், அருமையான ஸ்லோகங்கள். கொச்சித் உத்புலகஸ்தூஷ்ணிம் ஆஸ்தே சஸ்பர்ஷ நிர்புதா. பகவான் தொட்டு ஆளிகளை பண்ணவனே அந்த அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சிடுவானா. பகவானே வந்து கட்டி பிடிக்கிறான்னா அந்த ஆனந்தம் சொல்ல முடியுமா? அப்படி நிர்வதா சஸ்பர்ஷ நிர்வதா பகவான் தொட்டவனே அப்படியே அந்த ஆனந்தத்தில் தலைப்பானா. தூஷ்ணி அப்படியே மௌனமாயிடுவானா. உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுமா. கொச்சித் உத்புலக தூஷ்ணிம் ஆஸ்தே மௌனமாயிடுவானா. அப்படியே கண்ணீர் மல்குவான். அஸ்பந்த பிரணயானந்த சலிலாம் அமிழிதேக்ஷண. அப்படியே அந்த கண்கள்ல இருந்து கண்ணீர் கண்ணை மூடனா அப்படியே கண்ணீர் மலமளமளன்னு கண்ணீர் வழியும். அப்படியே அழுகதான். பகவான் நினைச்சு ஆனந்த கண்ணீரை பெருக்குவான். பகவான் பிரிஞ்சா துக்க கண்ணீரை பெருக்குவான். பகவான் கிடைச்சிட்டானா ஆனந்த கண்ணீர் பெருக்குவான். பகவான் பிரிஞ்சுட்டானா துக்க கண்ணீர் பெருக்குவானா. பகவானை பிரிஞ்சு அந்த ஏக்கத்தினால தவிப்பானா. அப்படி ஒரு பிரகலாதனுடைய பக்தி. பா 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 இப்படி தலைச்சு அப்படி அஸ்பந்த பிரணயானந்த பகவான் பிரிஞ்சு கொஞ்ச நேரம் பிரிஞ்சா கூட ரொம்ப நேரமா பிரிஞ்சிருந்த மாதிரி வருத்தப்படுவானா. 2 நிமிஷம் பிரிஞ்சிருந்தா கூட அது என்னவோ 2 நாள் பிரிஞ்சிருந்த மாதிரி ஆயிடுமா. அப்போ பகவான் அப்படி பிரிவுல உடனே வந்து காட்சி கொடுத்தான்னா அவ்வளவு சந்தோஷம். அந்த பிரணயத்துல பகவானத்துல கோபிச்சுப்பானா. கோபிச்சுக்கின்னு அப்பா முகத்தை திருப்பிட்டு அப்புறமா திருப்பி கோபிச்சுக்காதரா, நான் ஏதோ அலட்சியமா இருந்துட்டேன், சும்மா உன்னை விளையாட்டு காலத்தான் உன்னை சீண்டி பார்க்கணும்னு ஒரு ஆசை, அதனால உன்னை கோபப்படுத்தி பார்த்தேன், அது போய் கோபிச்சுவியா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அவனை சமாதானப்படுத்த உடனே அப்புறம் அந்த பிரணயத்தினால அப்புறம் பார்த்து கோபிச்சுற மாதிரி கோபிச்சா அப்போ டக்குன்னு சிரிப்பான் பிரகலாதன். நீ வந்துட்டியா, என்னை விட்டு போகக்கூடாதுன்னா இனிமேட்டு எங்கேயுமே என்னை விட்டு போகக்கூடாது. ஏன் என்னை விட்டு போற? நான் வா, நம்ம தனியா போயிடலாம் எங்கேயாவது. இல்லடா நீ இங்கதான் இருக்கணும், உன்னை வச்சுதான் ஹிரண்யகசிபு காரியத்தை முடிக்கணும், அதனால நீ இங்கதான் இருக்கணும். போ கிருஷ்ணா, நீ என்னை விட்டு அடிக்கடி போயிடுற கிருஷ்ணா, என்னை விட்டு போகாது கிருஷ்ணா. உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல தெரியுமா. ஒரு செகண்ட் கூட எனக்கு பெரிய யுகம் மாதிரி அப்படியே பெரிய என்னவோ நரகம் மாதிரி இருக்கு. இந்த உலகம் பார்க்கறதுக்கு நரகத்துல வர மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தாம என்னால இருக்க முடியல கிருஷ்ணா, அதனால அடிக்கடி வந்துரு என்ன, புரியுதா? எங்கேயாவது போயால போயிட்டு வா, ஆனா சீக்கிரம் வந்துடணும். பகவானை உன்னை பிரிஞ்சனால இருக்க முடியாது அப்படின்னு அந்த பிரணயத்தினால அப்படி கோபிச்சுண்டு பகவானத்திலேயே மனசு கொண்டிருந்தானா. கொச்சித் உத்புலக ஸ்தூஷ்ணிம் ஆஸ்தே சம்ஸ்பர்ஷ நிர்வதா அஸ்பந்த பிரணயானந்த சலிலா அமிழிதேக்ஷண. அப்படி கண்களை மூடாதவனாக பகவானே பார்த்தபடியே அப்படியே பகவானே நினைச்சு பகவானே பார்த்து கொண்டு அப்படியே எங்க பகவான் போயிடாது கிருஷ்ணா, போயிடாது கிருஷ்ணா அப்படின்ட்டு பகவானே பார்த்து வச்ச கண்ணு வாங்காம பகவானை பார்த்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். பகவானை பிரிஞ்சு அவனால் இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட பக்தி சாகரத்துல மூழ்கி தெளிச்சவன் பிரகலாதன். அந்த பக்தி சாகரத்தோட இப்ப நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். டைம் ஆயிடுச்சு. அப்பா இப்ப 1:20 ஆயிடுச்சு. சரி, ஓகே, அப்புறம் பார்க்கலாமா? ச உத்தம ஸ்லோக பதாரவிந்தையோ நிஷேவையா அகிஞ்சன சங்கலப்தையா தன்வன் பராம் நிர்விதி ஆத்மனோ முகுர் துத்சங்க தீனாஞ்ச மனசமம் யதாத்து. துட்ச சங்கத்தினால் கெட்டு போன மனமுடையவர்கள் எல்லாம் இது போல சத் சங்கமாக்கிய பிரகலாதனுடைய சத் சங்கத்தினால எவ்வளவு பேர் திருந்தினார்கள். அவர்கள் மனசெல்லாம் சமாதானப்படுத்தி வச்சிருந்தானா. அவர் துக்கத்தெல்லாம் போக்கி அவர்களுக்கு கிருஷ்ண பக்தியை புகுத்தினானா பிரகலாதன். அப்படியேப்பட்டவனா அவன்.
ஏன்னா இவன் உத்தம ஸ்லோக பதாரவிந்தத்துல மனசை லயிக்க செய்தவன் அவன். அப்படியேப்பட்ட நாரதுடைய சத் சங்கத்தினால் அவனுக்கு இப்படிப்பட்ட பக்தி பிராப்தமாச்சு. எதனால இந்த பக்தி அவனுக்கு பிரகலாதம் கிடைச்சா? நாரதுடைய சத் சங்கத்தினால கர்ப்பத்திலேயே. அப்போ இவனிடத்துல வரக்கூடிய அசுரர்களையும் அப்படியேப்பட்ட பக்தரெல்லாம் மாத்த போறான் பின்னாடி வரும்போது. அப்படி யாருன்னா கஷ்டப்படுறாங்க சொன்னா, துஷ்ட சங்கத்தினால் கெட்டு போன புத்தி உள்ள அசுரர்களை எல்லாம் இவனால எல்லாம் பரிசுத்தம் அடைய போகிறார்கள். அதெல்லாம் சொல்றாரு இங்க. அவருடைய மனசுக்கெல்லாம் சாந்தி கொடுக்கக்கூடியவரா இருந்தார். எவ்வளவு பேர் துக்கப்பட்டு வராங்க இல்லையா? அது அசுர சுபாவத்தினால் தானே. அது கெடுக்கப்பட்ட துஷ்ட சங்களால் கெடுக்கப்பட்ட புத்தியுடலுடைய கவலைகள் எல்லாம் இந்த பிரகலாதன் தன் பக்தியினால அவர்களை எல்லாம் சமாதானப்படுத்தி வச்சிருந்தாராம். பிரகலாதன் அப்படியேப்பட்ட பரம பாகவதர். ச உத்தம ஸ்லோக பதாரவிந்தையோர் விநிஷேவையா அகிஞ்சன சங்கலப்தையா. அகிஞ்சன ஒரு பதம் அருமையா இருக்கு பாரு. எந்த விஷயம் உலக விஷயங்களை பற்று இல்லாதவங்களுக்கு தான் பகவத் பக்தியில பட்டுதல் ஏற்படும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். உலக விஷயத்துல கொஞ்சம் பட்டுதல் ஏற்பட்டா கூட பகவத் பக்தியிலிருந்து நம்ம கோட்டை விட்டுரும். உலக விஷய பட்டுதலே இருக்கக்கூடாது. அப்போதான் கிருஷ்ண பக்தியில அப்படியே சுதந்திரமா ஃப்ரீயா பண்ணணும். நீ வேற ஏதாவது என்கேஜ்மெண்ட்ஸ் வேலை பணத்தை ஐயோ இன்னைக்கு போடலாம் பணம் அதாவது சம்பாதிக்கிறது போயிடுமே அப்படின்ட்டு ஏதோ ஒரு மனசுல வேற ஒண்ணு பெருசா நினைச்சுன்னு இருக்கேன்னு சொன்னா கிருஷ்ண பக்தியை சுதந்திரமா அனுபவிக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஆசை கூட இருக்கக்கூடாது. நிஷ்கிஞ்சனா இருக்கணுமா. கிஞ்சனா கொஞ்சம், நிஷ்கிஞ்சனா கொஞ்சம் கூட ஆசை இல்லாதவர்களா இருக்கணுமா. அப்படியேப்பட்டவங்க தான் கிருஷ்ண பக்தியை சுதந்திரமா ஃப்ரீடமா ஆனந்தமா ரிலாக்ஸா இதுவா பிரகலாத மாதிரி சுகிச்சுன்னு இருக்கலாம். நல்லா சௌக்கியமா அனுபவிக்கலாம். அதான் சொல்ற, அது நிஷ்கிஞ்சனர்களுக்கே உரியது இந்த பக்தி என்ற இந்த சொத்து. நிஷ்கிஞ்சனர்களுக்கு உரிய இந்த பக்தி என்ற சொத்து. நிஷேவையா அகிஞ்சன. நிஷ்கிஞ்சனா அகிஞ்சனா கொஞ்சம் கூட ஆசையற்றவர்கள், உலக விஷயம் ஆசையற்றவர்கள். சங்கலப்தையா அவருடைய சங்கத்தினால்தான் பகவானத்துல பக்தி ஏற்படும். சரி. நிஷேவையா அகிஞ்சன. நிஷ்கிஞ்சனால அகிஞ்சனால ஒண்ணுதான். எந்தவித ஆசையும் இல்லாதவர்கள் தான். அதான் அர்த்தம். அவர்கள் தான் பகவானத்துல ஆசை உண்டாகும். அகிஞ்சன சங்கலப்தையா தன்வன் பரம் நிர்விதிம் ஆத்மனோ முகு துத்சங்க தீனாஞ்ச மன சமம் வெதாத்து தஸ்மின் மகாபாகவதே மகாபாகே மகாத்மனி ஹிரண்யகசிபு ராஜன்னு அகரோத்து அகமாத்மஜே. அப்படிப்பட்ட மகாபாகவதராம் பிரகலாதன். மகாபாக்கியசாலியா மகாத்மாவாம். அப்படியேப்பட்டவனுக்கு ஹிரண்யகசிபு துரோகம் விளைவிச்சான். ஆனா அந்த துரோகத்திலிருந்து நாராயணன் காப்பாத்திட்டான். எந்த துரோகமும் அவனுக்கு பாதிக்கப்படல. சந்தோஷமா இருந்தான். கடைசியில ஹிரண்யகசிபு தான் நரசிம்மரால் கொல்லப்பட்டான். பிரகலாதன் சந்தோஷமா உயிரோட இருந்தான். பகவான் பக்தர்களை தளிச்சு நிறைய பக்தர்களை உருவாக்கினான். பிரகலாதன் சிரஞ்சீவியாக வாழ்கின்றான் அப்படின்னு இதோட இப்ப பூர்த்தி பண்ணிப்போம். அப்ப ஹிரண்யகசிபு என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணா அதுல பகவான் எப்படி விடுவிச்சார் அப்படின்னா அப்படி பகவான் எப்படி விடுவிச்சார்ன்றதெல்லாம் அடுத்த பகுதியில பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். அருமையான சரித்திரம் பிரகலாத சரித்திரம். இந்த அமிர்த கடல்ல மூழ்கிற பாக்கியம் கிடைச்சது இன்னைக்கு அடியனுக்கு. என்ன பாக்கியம் பாப்பா. ராம 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 சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். அருமையா ரசிச்சு அனுபவிச்சோம் இந்த பாகவதம் பிரகலாத சரித்திரம். எவ்வளவு சொன்னாலும் மாளாது. எனக்கு யாரும் கதை சொல்றதுக்கு கிடைக்கல, அதனால நானே கதை சொல்ல உட்காந்துட்டேன் அப்படின்ட்டு எட்டிங் போட்டேன். உண்மையிலே அதுதான். எனக்கு நானே கதை சொல்லி படிச்சுக்கிறேன். இதான் கிருணந்தின்னு பேரு. இந்த கிருணந்தின்ற பக்தி என்னன்னா பகவான் நமக்கு நாமே கதைகளை பேசிக்கிறது. இது ஒரு சந்தோஷம் தான் இது. சரி. ராம 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 ராம. श्री रामनाम संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. श्रीमद भागवत भगवान की जय. प्रहलाद महाराज की जय. साधु की जय. राम 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 राम. அந்த பிரகலாதன் கிடைச்ச பக்தி மாதிரி நம்மளுக்கு என்னைக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்போம். பகவான் கொடுப்பான். ராம 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 ராம. பிரகலாதர் அனுகிரகம் பண்ணுவார் கண்டிப்பா. நமக்கும் அந்த பக்தி கொடுப்பார் பிரகலாதர். அந்த மகாத்மாவை ஸ்மரிச்சுப்போம். ராம 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 ராம. அந்த மகாத்மாவை நினைச்சுப்போம். ராம 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 ராம.
आंजनेय स्वामी की जय। श्री राम की जय। आंजनेय स्वामी की जय। राम 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 राम।